உலகெங்கிலும் வாழும் தமிழ் உள்ளங்களுக்கு எமது அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உலக மகளிர் நாளையொட்டி தொடர் நிகழ்ச்சிகள் நடத்தி வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு ஒரு பட்டிமன்ற நிகழ்ச்சி நடக்கிறது. மிக அருமையான ஒரு பட்டிமன்றம் நடக்க இருக்கு. இது பார்ப்பதற்கு முன்பாக பகுத்துண்டு பல்லுகிறோம் முதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகேற்றான் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சமநீதி பேசிய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர் திருவள்ளுவரை தொழுது எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று முழங்கிய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் செயலாளர் பாவேந்தர் பாரதிதாசனை வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் வருகிறோம். இன்றைய நிகழ்ச்சி ஒரு பட்டிமன்றம். பட்டிமன்றம் என்று சொன்னால் இந்த காலத்திற்கு பொருந்தக்கூடிய அல்லது எந்த காலத்திற்கு பொருந்தக்கூடிய ஒரு தலைப்பிலே இன்றைக்கு ஒரு பட்டிமன்ற தலைப்பு கொடுத்திருக்கார். குடும்பத்தை கட்டி காப்பவர்கள். குடும்பத்தை கட்டி காப்பவர்கள் ஆண்களா பெண்களா இருக்கிற தலைப்பு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஆண்கள் கிடையாது, பெண்கள் தான் தெரியும். பெண்கள் என்ன தலைப்பு இருக்கிறது பார்த்தாக்கா, குடும்பத்தை கட்டி காப்பவர்கள், மிகவும் அதிகமாக குடும்பத்தை கட்டி காப்பவர்கள், இந்த குடும்ப உறவுகளை, குடும்பம் என்கிற அமைப்பை, அது மிக முக்கியம், கட்டி காப்பவர்கள் அந்த காலத்து பெண்களா இந்த காலத்து பெண்கள்? இதான் கேள்வி. இந்த கேள்வியில ரெண்டு பக்கமும் ரெண்டு அணியினர் வாதிட்டு இருக்காங்க. அந்த காலத்துல இருக்கக்கூடிய பெண்கள் தான் குடும்ப அமைப்பை கட்டி காத்தாங்க அப்படின்னு பேச வர்றாங்க திருமதி கவிஞர் திலக விருது பெற்ற, சிறுமுக ஆசிரியர் விருது பெற்ற திருமதி பவானி தனந்தையர். அடுத்ததாக அவளை தொடர்ந்து பேச வர்றாங்க புதுச்சேரி மாநில சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய கவிஞர் திலகம் புதுவை புவனா அவர்கள். அதற்கடுத்து வருகிறார்கள் முத்தமிழ் உலக முத்தமிழ் மாநாட்டிலே கலந்து கொண்டு இசைத்துறைக்காக சிறப்பான பாராட்டு விருது பெற்ற திருமதி கூசி இந்திராணி அவர்கள் ஆவடியில் என்ன நடந்திருக்கிறார். அந்த காலத்துல பெண்களை கட்டி காப்பாத்தினாங்க, இந்த காலத்தான் கட்டி காப்பாத்துறாங்கன்னு சொல்லி பேசிட்டு வர்றாங்க திருமதி ஸ்ரீபிரியா சேஷாத்ரி. அவங்க பேச நியாயம் இருக்கு. ஏன்னா அவங்க இப்ப அவங்க வீட்டுல ஒரு பெரிய குடும்பத்தை கட்டி காப்பாற்ற. அடுத்ததாக பாத்தீங்கன்னா மாயனூர்ல கரூரை சேர்ந்த தலைமை ஆசிரியர் திருமதி கலா அவர்கள், நல்ல கவிஞர். அதற்கடுத்து பெங்களூருக்கும் சென்னைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, தமிழ் நிகழ்ச்சிகள் எங்கு நடந்தாலும் தான் முன்னிலையிலே இருக்கக்கூடிய பண்பு கொண்ட திருமதி ரமணி பாலசாமி. எல்லோருமே பல பட்டிமன்றங்கள் கண்டவர்கள். இன்றைக்கு இந்த பட்டிமன்றத்துல வந்து அந்த காலத்துல இந்த காலத்துல பேச வந்திருக்காங்க. இது என்ன வேடிக்கைன்னு கேட்டாக்கா, அந்த காலத்து பெண்கள் தான் கட்டி காப்பாத்தினாங்கன்னு ஒரு 3 பேர் பேச வந்திருக்காங்க. இவங்க 3 பேரும் பெண்கள் தான். இவங்க 3 பேர் அந்த குடும்பத்தை கட்டி காப்பாத்திக்கிட்டு இருக்காங்க. பவானி தனஞ்சயன், புதுவை புவனா, திருமதி இந்திராணி. இவங்க என்ன பேச போறாங்க எனக்கு புரியாது. இவங்க பேசிடுவாங்க, இந்த காலத்துல பேசுவாங்க, இந்த காலத்து பெண்மணிகள். இவங்க அந்த காலத்துல கட்டி காப்பா, இந்த காலத்துல இவங்க கட்டி காப்பாற்றப்படலையா அப்படின்ற கேள்வி எதிரணி கேட்பதற்கு முன்பாக நானே கேட்டுடுறேன். ஆனாலும் அதையும் மீறி சில கருத்துக்களை சொல்லி தங்களுடைய வாதங்களை நிறுவுவதற்கு வராங்க. ரொம்ப தைரியசாலி. தான் எந்த சிறப்பை செய்தாலும் கூட என்னை காட்டிலும் என் முன்னோர்கள் சிறந்தவர்கள் என்று பேச வருகிறார்கள். அடுத்திருக்க இந்த 3 பேர் என்ன சொல்றாங்க, எங்களுடைய முன்னோர்கள் நிறைய செய்திருக்கிறார்கள், அதையெல்லாம் கற்றுக்கொண்டு இப்போது நாங்களும் சிறப்பாக செய்ய வந்திருக்கிறோம், அவர்களுடைய சிறப்பாக நாங்கள் செய்கிறோம் பேச வந்திருக்காங்க இந்த 3. ஆக இந்த 3 பேர் அந்த 3 பேரை பேசுகிற போது அதற்கு நடுவிலே ஒருவர் சிக்கிக் கொண்டிருக்கிறார். அவர் தான் நடுவர் திருமதி கே கற்பகம். நல்லாசிரியர் விருது பெற்றவர், இசைச்செல்வி, சங்க இலக்கியத்தில் எந்த கேள்வி கேட்டாலும் உடனே பதில் சொல்லக்கூடிய வல்லமை பெற்றவர். உண்மையிலே இவருக்கான தலைப்பு கொடுக்கணும்னா சங்ககால பெண்களில் அப்படி கொடுக்க ரொம்ப சிறப்பா இருக்கும். இவர்களுக்கான தலைப்பு வந்து சங்ககால பெண்களில் அப்படி கொடுத்தா நல்லா. ஆனா இது ஒரு நடைமுறை
ஒரு கேள்வி முன்வைத்து ஒரு பட்டிமன்றத்தை இங்க தொடங்கியிருக்காங்க. நிச்சயமாக இது பல சலசலப்புகளை ஏற்படுத்தும். பல புதிய கருத்துக்களை சொல்லும். அந்த காலத்துல என்ன செஞ்சாங்க, இந்த காலத்துல என்ன செய்யல. முதல்ல குடும்பம்னா என்னன்னு முதல்ல பார்க்கணும். அது முக்கியம். அது பின்னாடி பேசுவாங்க. நானும் ஒரு சில வார்த்தை. குடும்பம்னா என்னது? முன்னாடிலாம் குடும்பம்னா தாத்தா, பாட்டி, பிள்ளைங்க, அப்பா, பெரியப்பா, சித்தப்பா, இப்படி ஒரு பெரிய குடும்பம். மாமா, மாமி, இப்படி நிறைய பேர் அத்தைகள் எல்லாம் இருப்பாங்க. அதுதான் குடும்பம். இப்ப அப்படி கிடையாது. இப்ப இருக்கிற குடும்பம் சின்னது. கணவன், மனைவி, அவங்களுக்கு ஒரு பிள்ளை. 3 பேர். 3 பேர் தான் குடும்பம். 3 பேர் இல்லைன்னா 2 பேர் தான் குடும்பம். இப்ப நிறைய இடங்கள்ல வந்து வீடு வாடகைக்கு போனாக்கா, உங்க குடும்பத்துல எத்தனை பேர்ன்னு கேட்கறாங்க. 5 பேர்னா வீடு இல்லைன்றாங்க. ஏன்னா 5 பேர் இருக்கிறத குடும்பமாக அவர் ஒத்துக்கொள்ளவில்லை. அது ஒரு பஞ்சாயத்து யூனியனாக பார்க்கிறார். இந்த காலகட்டத்துல 5 பேர் இருந்தால் அது ஒரு பஞ்சாயத்து யூனியனாக பார்க்கிறார். குடும்பம் என்பது மிகவும் சிறிதாகும். இந்த நேரத்துல குடும்பத்தை கட்டி காக்கிறது யாரு அப்படின்னு பேச வர்றாங்க. மேற்கொண்டு பேசி அவர்களுடைய விவாதங்களுக்கு நாம் இடையூறாக இருக்க என்பதற்காக நான் இந்த அளவிலே விடைபெறுகிறேன். இந்த நிகழ்ச்சியை நடுவர் பொறுப்பேற்று நடத்தவிருக்கின்ற திருமதி கே கற்பகம் அவர்கள் சிறப்பாக தன்னுடைய கருத்துக்களை வழங்கக்கூடியவர். அவர் கருத்துக்களை வழங்க இருக்கிறார். இந்த பட்டிமன்றத்தை நடத்த இருக்கிறார் கூறி இந்த அளவிலே விடைபெறுகிறேன். இந்த பட்டிமன்றத்திலே கலந்து கொண்டு பேசக்கூடிய அனைத்து திறமை வாய்ந்த பட்டிமன்ற பேச்சாளருக்கும் எனது வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். இந்த நிகழ்ச்சியை நேரடியில் கண்டு கொண்டிருக்கிற அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள் தெரிவித்துக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை இதில் பதிவிடுங்க கேட்டுக்கொண்டு விடைபெற நன்றி. நன்றியும் வணக்கமும் அப்பா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் வள்ளுவரை தொழுது பாவேந்தர் பாரதிதாசனை வணங்கி நம்மை எல்லாம் ஒரு புள்ளியிலே இணைத்து ஆக்கிவிக்கின்ற மாய வித்தைக்கு சொந்தக்காரரான சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளரும் நம் அனைவரின் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய அப்பா நீலகண்ட தமிழ் உள்ளிட்ட அவைக்கு வணக்கம், குடும்பத்தினருக்கு வணக்கம். ரொம்ப அழகா தன்னுடைய முன்னுரைய கொடுத்துட்டு போயிருக்கிறார். இந்த பட்டிமன்றம் மகளிர் தினம் உலகெங்கும் மார்ச் 8ஆம் தேதி மட்டும்தான் கொண்டாடப்படுது. நாள்தோறும் நொடிப்பொழுதும் சோறாமல் பெண்களை உயர்வு செய் என்று சொன்ன பாரதியின் வழி வந்து பெண்களை மட்டுமல்ல குழந்தைகளை எல்லாம் நல்ல வழியில் கொண்டு செல்ல வேண்டும். தாய்மொழியையும் தமிழையும் அவர்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு, தளராத உறுதியோடு, தொலைநோக்கு சிந்தனையோடு ஒவ்வொரு நாளும் திட்டமிட்டு செவ்வனை நம்ம எல்லாம் புலிகொண்டு செதுக்கி சிற்பமாக மாற்ற துணிகின்ற அவருக்கு நன்றி என்ற ஒன்றை தவிர நம்மால் எதை எளிதாக சொல்லிவிட முடியும். அந்த வகையிலே மிக சிறப்பானதொரு தலைப்பிலே இன்றைய பட்டிமன்றம் தொடங்க உள்ளது. இந்த மகளிர் தினத்திற்காக கவியரங்கம், கருத்தரங்கம், இசையரங்கம் என்று பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்ற அதே வேளையில் வெகுஜன மக்களை பெரிதும் கவர்கின்ற வகையிலே இருக்கக்கூடிய இந்த பட்டிமன்றத்தையும் அப்பா ஏற்பாடு செய்து கொடுப்பதற்கு பட்டிமன்றத்தில் தலைமை பொறுப்பிலிருந்து நன்றி தெரிவித்து கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த பட்டிமன்றத்தில் தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் வைத்து வாதம் செய்ய இருக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களையும் வாழ்த்தி வணங்கி வரவேற்கின்றோம். குடும்ப உறவுகளை அதிகம் கட்டி காப்பவர்கள் அந்த கால பெண்களா, இந்த கால பெண்களா? இதுதான் தலைப்பு. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம், நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம், அன்புமணி வழங்கும் சுரங்கம், வாழ்க வாழ்க. அந்த கால கவிஞர் பாடிய பாடல்.
என்றாலும் இது எல்லா குடும்பத்தினருக்கும் பொருந்தி போகின்ற ஒரு பாடல். குடும்பம் என்றால் என்ன? இந்த குடும்ப உறவுகளை பாதுகாப்பவர், அதிகம் கட்டி காப்பவர் யார் என்ற வினா தொடர்ந்து பல தலைமுறைகளாக சந்தித்து வருகின்ற ஒரு வினா. ஆணும் பெண்ணும் இணைந்து இல்லறம் நடத்துவதுதான் குடும்பம். இதை மிகச் சிறப்பாக அகம் என்று தமிழ் இலக்கியங்கள் பேசும். மக்கள் முதலிய அகம் ஐந்தனையும் சுட்டி ஒருவர் பெயர் கொள்ளப் பெறார் என்று அவர்களை வெளிப்படையாக குறிப்பிடாமல் பொதுவாக குறிப்பிட்ட மாண்புடையது குடும்பம். இந்த குடும்பம்தான், குறிப்பாக இந்த தமிழகத்தின் குடும்பம்தான் உலகத்தை எல்லாம் திரும்பி பார்க்க வைக்கின்ற மிகப்பெரிய ஒரு பண்பாட்டுக்கு உரிமை உடையவர்கள் நாம். குடும்பம் என்றால் அவன் குடும்பத்தன் ஆகிட்டான் அப்படின்னு ஆண்களை சொல்வார்கள். ஆனால் பெண்களைத்தான் குத்துவிளக்கு என்று சொல்வார். வீட்டிற்கு விளக்கு ஏற்றுவதற்கு ஒரு பெண் வர வேண்டும் என்று அவளை மருமகளாக சொல்லுகின்ற சமூகம் நம்முடைய தமிழ் சமூகம். தொடக்க உரையில அப்பா குறிப்பிட்டாங்க, அந்த காலத்துல கூட்டு குடும்பமாக வசித்தார்கள். இன்று கூட்டு குடும்பங்கள் என்பது விரல் விட்டு எண்ணுகின்ற அளவுக்கு தான் இருக்கின்றது. கணவனும் மனைவியும் குழந்தையுமாக குறுகி போய்விட்டன. இந்த காலத்தில் உறவுகள் பண்டைய காலம் போல இருந்ததா? அவற்றை கட்டி காக்கின்ற பணிகளை மகளிர் செய்கின்றார்களா என்ற கேள்வி எழுவது இயல்பான ஒன்றுதான். அதே நேரம் இளமை போதில் ஆவண அறங்கள் செய்து முதிர்ந்திடும் பருவம் தன்னில் மக்களுக்கு முடியை சூட்டி எதிர்ந்திடும் துன்பம் ஏதும் இல்லாமல் மக்கள் பேரன் வந்திடல் கண்டு நெஞ்சு மகிழ்வதே வாழ்வின் வீடு என்பார் பாரதிதாசன். அப்படிப்பட்ட வீடுகளில் இன்று அது சிறிய குடும்பமாக இருந்தாலும் சரி, கூட்டு குடும்பமாக இருந்தாலும் சரி, உறவுகளை பேணுகிறது என்ற வரிசையில் அந்த கால மகளிர் சிறப்பிடம் பெறுகிறார்களா, இந்த கால பெண்கள் சிறப்பிடம் பெறுகிறார்களா என்ற வாதத்தை முன்வைக்கிறது இந்த பட்டிமன்றம். மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா, பங்கைய கைநலம் பார்த்தல்லவோ இந்த பாரி அறங்கள் வளரும் அம்மா என்ற கவிஞரின் வாக்கினை நாம் எல்லோரும் படித்திருப்போம். உலகத்திற்கே அறத்தை சொல்பவர்கள் பெண்கள் என்று கவிஞர் பெருமையோடு குறிப்பிட்டிருக்கிறார். அறங்களை மட்டுமல்ல, அன்பை தருவது பெண்கள் தான், குடும்ப உறவுகளை கட்டி காப்பவர்கள் அந்த கால பெண்கள் தான் என்ற தலைப்பிலே மிகச் செம்மையாக உரையாற்றுவதற்கு 3 பெண்மணிகள் தயாராக இருக்கிறார்கள். அந்த அணியை தலைமை ஏற்று வழிநடத்தி செல்ல இருப்பவர் சீர்மிகு ஆசிரியர் விருது பெற்ற தங்கப்பூக்கள் என்ற நூலிலே தன்னுடைய கவிதைகளை படைத்திருக்கின்ற, சமீபத்தில் திருக்குறளை பற்றிய ஒரு ஆய்வு கட்டுரை வழங்கியிருக்கின்ற, எப்போதும் நல்ல தமிழ் வேண்டும் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிலே தன்னை உறவாக இணைத்துக் கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய சகோதரி திருமதி கு பவானி அந்த அணியின் தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிறார். அதே அணியிலேயே எழுத்தாளராக, கவிஞராக, புதுச்சேரியின் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தூதுவராக துடிதுடிப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற பொம்மையார்பாளையத்தை சேர்ந்த திருமதி புவனா அவர்கள் அவரை தொடர்ந்து உரையாற்ற இருக்கிறார்கள். ஆவடியை சேர்ந்த ஆசிரியராக பணியாற்றுகின்ற மிகச்சிறந்த கவிஞரும் பாடகருமான பூசி இந்திராணி அவர்கள் அந்த கால பெண்களே மிகச் சிறப்பாக உறவுகளை கட்டி காக்க வல்லவர்கள் இந்த தலைப்பிலே உரையாற்ற காத்திருக்கிறார்கள். இந்த கால பெண்கள் தான் குடும்ப உறவுகளை அதிகம் கட்டி காக்கின்றனர் என்ற அணிக்கு தலைமையேற்றிருக்கிறார். தொடு மருத்துவ சிகிச்சை செய்து தங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் திரைக்கு பின் இருந்து நம்மை எல்லாம் அப்பாவுடன் சேர்ந்து இயக்கக்கூடிய ஆட்களுடைய மிகப்பெரிய ஒரு குடும்ப சேரை கட்டி இழுக்கின்ற அற்புதமான பணியை செய்து கொண்டிருக்கின்ற
காவேரி பாக்கத்தில் இருந்து இருந்திருக்கின்ற அருமை சகோதரி திருமதி ஸ்ரீபிரியா சேஷாத்ரி அவர்கள் அந்த அணிக்கு தலைமையேற்றிருக்கிறார். மாயனூரை சேர்ந்த நல்லாசிரியர் விருது பெற்ற திருமதி கலா அவர்கள் அவரை பின்பற்றி இந்த கால பெண்கள் தான் நிச்சயமாக குடும்ப உறவுகளை அதிகம் கட்டி காப்பவர்கள் என்ற தலைப்பிலே வாழ்ந்து இருக்கிறார். அவரை தொடர்ந்து இந்த கால பெண்கள் என்று மனமு வந்து தன்னுடைய பெருந்தன்மையை நிரூபிப்பதற்காக அந்த அணியிலே இணைந்திருக்கின்றார். என்னென்ன கருத்துக்களை சொல்லப் போகிறார் என்று பார்க்கலாம். எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி மூத்த சகோதரி திருமதி ரமணி பாலசாமி அவர்கள். ஆணும் பெண்ணும் இணைந்த அந்த குடும்பத்தை ஆண் பணிக்காக பெரும்பாலும் வெளியிலே செல்ல வேண்டிய நிர்பந்தம் இருந்தாலும், இந்த காலச்சூழலில் பெண்கள் எல்லாம் பணிக்கு சென்றாலும் கூட உறவுகளை கட்டி காப்பவர்கள் எப்படி அந்த உறவுகளை பேணுகின்றார்கள் என்பதை நமக்கெல்லாம் அவரவர்களுடைய அனுபவங்களின் வாயிலாக இங்கு சிறப்பாக எடுத்துக்காட்ட தயாராக இருக்கிறார். அந்த வகையிலே குடும்ப உறவுகளை அதிகம் கட்டி காப்பவர்கள் அந்த கால பெண்களே என்ற அணிக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய திமுக ஆசிரியர் சகோதரி பவானி அவர்களை அன்போடு அழைத்து வாருங்களம்மா, உங்கள் வாதத்தை சார்ந்தோம். இளமை தெரிக்கும் இனியவரே, வளமை நிறைந்த வடிவினலே, எளிமை அழகை இயலிசையே, பொதிகை மலையில் பிறந்தவளே, மதியில் நுழைந்து மணப்பவளே, இதயம் நுழைந்து இனிப்பவளே, மதங்கள் அறியா மதிமகளே, உதய மொழிகள் உனதடியே, முதலாம் மொழி தமிழே அவனியிலே என்று கூறி அன்னை தமிழை வணங்கி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் திருவள்ளுவரை தொழுது செயலாளராம் பாவேந்தரை வணங்கி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் ஐயா நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கு முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று மிக சிறப்பான ஒரு பட்டிமன்றம். குடும்ப உறவுகளை அதிகம் கட்டி காப்பவர்கள் அந்த கால பெண்களா இந்த கால பெண்களா என்ற பட்டிமன்றத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கும் நடுவர் நல்வெள்ளியார் விருது பெற்ற நல்லாசிரியர் கற்பகம் அம்மா அவர்களுக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து உண்மையை பேச வந்திருக்கும் எம்மணி பேச்சாளர்களுக்கும், உண்மை என்று தெரிந்தும் பொய்யை அடுக்கடுக்காக பேச வந்திருக்கும் எதிரணி பேச்சாளர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து மேற்பார்வையாளராக வந்திருக்கும் மேற்பார்வையாளர்களுக்கும் மற்றும் இணையம் வழியாக இந்நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். குடும்ப உறவுகளை அதிகம் கட்டி காப்பவர்கள் அக்கால பெண்களா இக்கால பெண்களா என்னும் தலைப்பில் அக்கால பெண்களே என்று நான் பேச வந்திருக்கின்றேன். அந்த கால பெண்கள் தான் குடும்ப உறவுகளை போற்றி கட்டி காத்தார்கள். எப்படி தெரியுமா? கூட்டு குடும்பமாக வாழ்ந்தார்கள். அதாவது மாமனார், மாமியார், அத்தை, மாமா, சித்தி, பல உறவுகளோடு ஒன்று சேர்ந்து கூட்டு குடும்பமாக வாழ்ந்தார்கள். அதாவது சங்க காலத்தில் சொல்வார்கள், பின் தூங்கி முன் எழுவாள் பெண்மணி பத்தினி என்று சொல்வார்கள். அது போன்று பின் தூங்கி பின் எழுந்து அத்தனை வேலைகளையும் அடுக்கடுக்காய் அவரவருக்கு தேவையான அனைத்து எது யாருக்கு எப்படி தேவையோ அத்தனை விதமான உதவிகளையும் அவள் செய்துவிட்டு அத்தனை உறவுகளையும் குடும்ப உறவுகளையும் அதிகமாக கட்டி காத்தவள். ஆனால் இப்பொழுது இருக்கிற பெண்கள் அப்படியா இருக்கிறார்கள்? பெண் பார்க்க வரும்பொழுதே அந்த வீட்டில் நாத்தனார் இருக்கிறார்களா, மச்சனர் இருக்கிறாரா அப்படியெல்லாம் கேட்டு விசாரிச்சுதான் முதல்ல வந்து பெண் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு அம்மா அப்பாவே உடந்தையா இருக்காங்க. என் பொண்ணு நல்ல வீட்டுல செல்லமா வளர்த்துட்டோம்ப்பா, நல்ல வசதியா இங்க இருந்துட்டா, அங்க போற இடத்துல போயிட்டு அவ கஷ்டப்படக்கூடாது, அதனால அங்க வந்து ஒரே பையனா இருக்கிற அந்த புரோக்கர் கிட்ட சொல்லுவாங்க, ஒரு பையன் இருக்கிற வீட்டுல கொஞ்சம் பாருங்களேன், என் பொண்ணு ரொம்ப செல்லமா வளர்த்துட்டேன், அவளுக்கு எந்த ஒரு இதுவும் தெரியாது, கஷ்டம் இல்லாம நான் வளர்த்துட்டேன் அப்படின்னு அம்மா அப்பாவே அவங்களுக்கு சப்போர்ட்டா நிக்கிறாங்க. அதனாலதான் அவங்களுக்கு அந்த பொண்ணுங்களுக்கு இந்த கால பொண்ணுங்களுக்கு அந்த குடும்ப உறவை கட்டி காக்குற அந்த ஒரு அனுசரணை இல்லாம போயிடுது. எப்படி சொல்லலாம், இந்த காலத்து பெண்கள் வந்து சுதந்திரமா இருக்கணும் தான் நினைக்கிறாங்க. ஒரு கணவன் அவங்க மனைவி கிட்ட சொல்றாங்க, எங்க அம்மா அப்பாவுக்கு வயசாயிடுச்சு, கொஞ்சம் பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த பொண்ணு சொல்றா,
ஏன் நான் ஏன் உங்க அம்மா அப்பாவை பார்க்கணும்? உனக்கு தானே அம்மா அப்பா, எனக்கு அம்மா அப்பா கிடையாது அப்படின்னு சொல்லி வாய் கூசாம பேசுறாங்க ஒரு பொண்ணு. இந்த காலத்துல இருக்கிற பொண்ணு. அதே போல அந்த பொண்ணு பார்த்தா ஆஹ் அம்மா வீட்டுக்கு சொந்தம் வந்துச்சுன்னா போதுங்க. ஏங்க எங்க அம்மா வீட்டு சொந்தம் எல்லாம் வந்திருக்குங்க. போயிட்டு அவங்களுக்கு எங்க அப்பாவுக்கு சிக்கன் இட்லினா ரொம்ப பிடிக்கும். போயிட்டு 1 கிலோ சிக்கன் எடுத்துட்டு வாங்க. அவங்களுக்கு சமைச்சு போடணும். மத்தியானம் 1 கிலோ மட்டன் எடுத்துட்டு வாங்க. வஞ்சர மீன் எடுத்துட்டு வாங்க. எங்க அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்குங்க மட்டன் பிரியாணி. எங்க அக்காவுக்கு ரொம்ப பிடிக்கும் மட்டன் பிரியாணியும், வஞ்சர மீனும் ஃப்ரை பண்ணி கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு அவங்க கணவரை வந்து இது பண்ணுவாங்க. உஷார்படுத்தி எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. ஆனா அதே கணவர் வீட்டு உறவாளுங்க வந்துட்டாங்க தெரு முனையில பாத்துட்டா போதுங்க, உடனே ஓடி வந்து கட்டில இழுத்து போட்டு படுத்துக்குப்பா. ஏங்க என்னால முடியலங்க, எனக்கு தலை வலிக்குது, உடம்பு என்னமோ ஒரு மாதிரி புது புதுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லி பெட்ஷீட்டை இழுத்து போத்துக்குப்பா. அப்படியா இருக்கும்போது அந்த பெண்ணுக்கு எப்படி குடும்ப உறவுல வந்து அனுசரிச்சு போற அந்த பக்குவம் வருது இந்த இந்த காலத்து பெண்களுக்கு, சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி அதே போல எங்க குடும்பத்தையே எடுத்துக்கிட்டா நாங்க வந்து அந்த காலத்துல எங்க அம்மாவும் எங்க சித்தியும் ரொம்ப ரொம்ப உறவு அவ்வளவு ஒரு அந்யோன்யமா இருந்தாங்க. நாங்க எல்லாம் கூட்டு குடும்பமா தான் இருந்தோம். அதாவது அப்பா வீட்டு ஆளுங்களும் சரி, எங்க சித்தப்பா வீட்டு ஆளுங்க நாங்க 3 பேரு, சித்தப்பா வீட்டுக்கு 4 பேரு, மொத்தம் 7 பேரு. அம்மாவும் சரி, சித்தியும் சரி, அவ்வளவு ஒரு குடும்ப ஒத்துமையா இருந்தாங்க. அதாவது எங்க தாத்தா பாட்டியே கூட எங்க அம்மாவுக்கு நீங்க நம்ப மாட்டீங்க, 10 சவரன் செயின், அவ்வளோ குடும்பத்தை வந்து அவ்வளோ பாதுகாத்து வளர்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்த மகசூல்ல 10 சவரன் செயின் அப்பவே வாங்கி கொடுத்தாங்க. அப்ப சித்தி நினைச்சிருக்கலாம், பெரியவங்க மூத்த மருமகளுக்கு மட்டும் கொடுக்குறாங்களே நம்மளுக்கு தரலையே அப்படின்னு அவங்க நினைச்சிருந்தாங்க, சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கலாம். ஆனா அம்மா அம்மா என்ன செஞ்சாங்கன்னா சித்திக்கு கொடுக்க போனாங்க. ஆனா சித்தி என்ன சொன்னாங்க, அக்கா இல்லக்கா நீங்க தாங்க பெரியவங்க, நீங்க வச்சுக்கோங்க, நான் அடுத்த வருஷம் நான் வாங்கிக்கிறேன். அதே தாத்தா சொன்னாரு, அடுத்த வருஷம் உனக்கு செஞ்சு போடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்து போனாங்க. அதுக்கடுத்து எங்க வீட்டு அண்ணனுக்கு கல்யாணம் ஆச்சு, எங்க வீட்டு மருமக வந்தாங்க. அதே அந்த 10 சவர செயினை எங்க அம்மா எங்க அண்ணிக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ குடும்பம் நல்லா சந்தோஷமா தான் இருந்தது. அதுக்கு அடுத்த தலைமுறைங்க எங்க 3வது அண்ணனுக்கு கல்யாணம் ஆச்சு. வந்தா பாருங்க ஒரு பொண்ணு. ஏன் இந்த மாதிரியான குடும்பம் இருக்கு? என்னாலலாம் வந்து இவ்வளவு பேருக்கு 20 பேர் நாங்க குடும்பத்துல இருக்கோம். மதியானம் அடுப்பு எரிஞ்சுச்சுன்னா அடுப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு ஒரு குண்டான் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு 8 அரைப்படி போட்டுதான் சமையல் செய்வாங்க. அத்தனை பேர் நாங்க வரிசையா வறண்டால உட்கார்ந்தா அம்மாவும் சரி, சித்தியும், எங்க அண்ணியும் நல்லா பரிமாறுவாங்க. நாங்கெல்லாம் உட்காந்து அழகா சாப்பிடுவோம். ஆனா கடைசி அண்ணி வந்து குடும்பத்தையே 2ஆக்கி பிரிச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தனித்தனியா குடும்பம் ஆயிடுச்சு. அவங்க 2 பேருன்றதால அவங்களுக்குள்ளயும் பிரச்சனை வந்து அவங்களும் 2ஆ பிரிஞ்சு 2 குடும்பமா போயிடுச்சு. இப்படி வந்து குடும்பங்களை வந்து இந்த காலத்து பெண்கள் வந்து குடும்ப உறவுகளோட அட்ஜஸ்ட் பண்ண தெரியாம போய் தான் இப்ப குடும்ப உறவுகள் வந்து பிரிஞ்சு போகுது. முன்னாடி எல்லாம் முதியோர் இல்லங்கள் ஒண்ணு இருந்துச்சுங்களாங்க? நடுவரம்மா நீங்களே சொல்லுங்க, முதியோர் இல்லங்கள் இருந்துதா? கிடையவே கிடையாது. ஏன்னா குடும்ப உறவுகள்ல குடும்பத்தோட சேர்ந்து அத்தனை பேரையும் கட்டி காத்தாங்க. அதனாலதான் முதியோர் இல்லங்கள் அப்படின்றதே கிடையாது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அங்கங்க தெருக்கு தெரு, நகரத்துக்கு நகர முதியோர் இல்லங்கள் அதிகமா போயிடுச்சு. ஏன்னா நான் வேலைக்கு போறேன், என்னால வந்து குடும்பத்தோட போயிட்டு உன் அம்மா அப்பாவெல்லாம் நான் பாத்துக்கிட்டு என்னால வந்து அனுசரிச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போக முடியல, என்னால முடியல. அதனால எடுத்துட்டு போயிட்டு உங்க அம்மா எனக்கு சும்மா டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காங்க, இதை கொண்டு வா, அதை செய், இதை செய்யுன்னு சொல்லுங்க. நானும் வெளியில போயிட்டு வர்றேன், என்னால முடியாது, அதனால எடுத்து போய் முதியோர் இல்லத்துல சேர்த்துருங்க அப்படின்னு வாய் கூசாம சொல்ற காலம் தான் இந்த காலத்து பெண்கள். அப்படித்தான் இருக்குது இந்த காலத்தினுடைய குடும்ப உறவுகள். ஒரு முத்துக்கு முத்தான்னு ஒரு திரைப்படம் இருக்குங்க. அதுல வந்து இவங்க இளவரசனும் சரண்யா பொன்வனனும் நடிச்சிருப்பாங்க. அவ்வளவு ஒரு அருமையான படம். அந்த படத்துல வந்து 5 மகன்கள், அந்த 5 மகன்களை அந்த அம்மா அப்பா அவ்வளவு ஒரு பொக்கிஷமா நல்ல சிறப்பா அவங்க வளர்த்துட்டு இருப்பாங்க. அதாவது அதுல ஒரு பாட்டு கூட வரும் பாருங்க, முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக, ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, 4 கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா,
ரோஜாவின் இதழ்களில் போல் தீராத வாசமடா, நூறாண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமடா, முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அப்படின்னு அவங்க அத்தனை பேரும் 5 பேர். இப்ப இந்த காலத்துல ஒரு பிள்ளைய வச்சுக்கிட்டே நம்மளால வந்து படாத பாடுபடுத்துறோம். ஆனா அந்த காலத்துல 5 ஆம்பளை பிள்ளைங்க. அந்த அந்த படத்துல 5 ஆம்பளை பிள்ளைங்களை சரண்யாவும் அந்த இளவரசனும் அவ்வளவு அழகா பொத்தி பொத்தி நல்லா தன் கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைங்களை வளர்ப்பாங்க. அந்த பிள்ளைங்களை வளர்த்து அந்த கட்டி கொடுப்பாங்க. அந்த முதல் பிள்ளைய வந்து வாத்தியார், அந்த வாத்தியாருடைய மனைவி பார்த்தாங்கன்னா அவங்க ஒரு அந்த அம்மாவுடைய அண்ணன் பொண்ணு தான் கட்டி கொடுப்பாங்க. வந்த உடனே வந்து குடும்பத்தை பிரிச்சுக்கிட்டு தனி கொடுத்தணும். இப்படி ஒவ்வொருத்தரும் 4 பேருமே 4 பகலுங்களுக்கு கல்யாணம் ஆகும். 4 பேருமே தனித்தனியா பிரிஞ்சு போயிடுவாங்க. ஆனா அந்த அந்த அம்மா கஷ்டப்படுவாங்க பாருங்க. ஒரு வேளை சோத்துக்கு ஒவ்வொரு வீடா போயிட்டு அந்த 10 நாள் ஒரு பெரிய மகன் வீட்டுக்கும் அடுத்த மகன் வீட்டுக்கும் போயிட்டு போயிட்டு வருவாங்க. கடைசியா அவங்களுக்கு வந்து அந்த டிபின்னு சொல்லுவாங்க, அந்த காச நோய் வந்துருங்க. அப்போ அந்த முதல் பிள்ளை வீட்டுக்கு போகும்போது அந்த அம்மா சொல்லுவாங்க, ஏன் உங்க அம்மா வந்திருக்காங்க, அந்த அந்த அம்மாவுக்கு வந்த அந்த நோய் என் பிள்ளைகளுக்கு வந்துரும், முதல்ல அந்த அம்மா வீட்டை விட்டு போக சொல்லுங்க. இப்படி ஒவ்வொரு வீட்லயும் அந்த அம்மா வந்து வெளியே தெரித்தி கடைசியா வீட்டுக்கு வந்து கறி குழம்பு வச்சு அந்த கறி குழம்புல விஷத்தை ஊத்தி அவங்க 2 பேருமே நம்ம இனிமே வந்து நம்ம பிள்ளைங்க வந்து வளர்ந்து அவங்களுக்கு ஒரு குடும்பத்தை உருவாக்கிட்டோம். நம்ம இனிமே நம்மளை பாத்துக்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த 2 பேருமே அந்த சாப்பாட்டுல விஷத்தை ஊத்தி சாப்பிட்டு செத்துருவாங்க. அப்ப வந்து பாப்பாங்க, அப்பா அது தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி அப்ப வந்து கதறி அழுது என்ன பிரயோஜனம்? அந்த மாதிரிதான் இருக்காங்க இந்த காலத்து பெண்கள். ஆகவே இந்த காலத்து பெண்கள் வந்து தனியா சுதந்திரமா இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்களே ஒழிய குடும்பத்துல இருக்கிற உறவுகளோட ஒட்டி போய் அட்ஜஸ்ட் பண்ணி அவங்களுக்கு தேவையான பணிவிடைகள் செய்வோம் அப்படின்றது இந்த காலத்து பெண்கள் கிட்ட இல்ல. அந்த காலத்து பெண்கள் தான் குடும்ப உறவுகளோட ஒட்டி எல்லாருக்கும் அவங்களுக்கு தேவையான உதவிகளையும் பணிவிடைகளையும் செய்து வாழ்ந்து வந்தார்கள் என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். மிகச் சிறப்பாக மிக அழுத்தமாக தன்னுடைய வாதத்தை தொடங்கி இருக்கிறார். அந்த காலத்து பெண்கள் தான் குடும்ப உறவுகளை கட்டி காத்தனர் என்று தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தில் தன்னுடைய சித்தியும் அம்மாவும் தாத்தா பாட்டி பெரியவர்களாக இருந்து குடும்பத்தை நடத்த எவ்வாறு ஒருவருக்கொருவர் அனுசரித்து நடந்து கொண்டார்கள் என்பதை தன்னுடைய வாழ்வியல் அனுபவத்தில் இருந்து சொன்னார்கள். இந்த காலத்துல பெண்ணு ஒரே பெண்ணை செல்லமா வளர்க்குது. இந்த காலத்துல இல்லம்மா, அந்த காலத்துல ஆழ்வாரே பாடி இருக்கிறார். ஒரு மகள் தான் போல் வளர்த்தேன், திருமால் தான் தான் கொண்டு போனார் அப்படின்னு வருத்தப்பட்டு பாடி இருக்கிறார். நான் கண்ணுக்கு கண்ணா வளர்த்தேன், வயசான காலத்துல வந்து கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாருன்னு ஆழ்வார்கள் பாடியதாக செய்தி குறிப்பு உண்டு. இந்த காலத்து பெண்களுக்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண தெரியல அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வைத்தார். பெண் பார்க்கும் போதே பையனோட கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு உறுதிப்படுத்திக்கிறாங்க. பெற்றோர்களும் துணை நிற்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு உண்மையான இப்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு சார்பை கொடுத்தார்கள். மறுப்பதற்கு நிறைய பேர் அப்படி நம்ம கேள்விப்பட்டோம். அந்த காலத்துல முதியோர் இல்லங்கள் இருந்ததா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம். முதியோர் இல்லங்கள் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. பிள்ளைகளால் கைவிடப்பட்டவர்கள் ஒரு புறம், வேறு வழியே இல்லாமல் முதியோர் இல்லத்துக்கு செல்ல வேண்டிய நிர்பந்தம். உறவு எங்க போச்சு? யார் அதை செய்யாத குற்றத்துக்குரியவர்கள் என்ற ஒரு சிந்தனையை இந்த சமூகத்தை நோக்கி வீசி இருக்கிறீர்கள். மிக சிறப்பான ஒரு ஆழ்ந்த சிந்திக்க தூண்டுகின்ற வாதங்கள். உங்களுடைய அம்மாவும் சித்தியும் இருந்தால் போன்ற சூழல் இப்போது உங்களுக்கே இருந்திருக்கார். உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் குடும்பம் பிரிவதற்கு ஏதோ ஒரு காரணம், அது அகச்சூழலோ புறச்சூழலோ. இந்த சூழல்களை எல்லாம் எதிர்கொண்டாலும் கூட குடும்ப உறவுகளை கட்டி காப்பவர்கள் இந்த கால பெண்கள் தான். எங்களால் எல்லாவற்றையும் செய்ய முடியும், உறவுகளை பேண முடியும், நாங்கள் எங்களுடைய பணிகளோடு எங்கள் மாமியார் வழி உறவுகளையும் தாய் வழி உறவுகளையும் கட்டி காக்கிறோம், இன்று வரை எங்களுடைய
குடும்பத்திலே உறவினர்கள் குறைந்ததே கிடையாது, அந்த எண்ணிக்கை கூடித்தான் இருக்கிறது என்று தன்னுடைய அனுபவங்களை மிகச் சிறப்பாக இந்த அவைகளை பதிவு செய்வதற்காக காத்திருக்கிறார். குடும்ப உறவுகளை அதிகம் கட்டி காப்பவர்கள் இந்த கால பெண்களே என்ற அணிக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய திருமதி ஸ்ரீபிரியா சேஷாத்ரி, பொது மருத்துவர், காவேரி பாக்கம் அவர் அதிலிருந்து இணைந்திருக்கிறார். அவர்கள் அன்போடு அழைக்கிறேன். வாருங்கள் ஸ்ரீபிரியா சேஷாத்ரி அவர். உலகெங்கிலும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். மகளிர் தின நன்னாளிலே இந்த மாதிரி ஒரு பட்டிமன்றம் வந்திருக்கின்றது. இந்த பட்டிமன்றத்திற்கு நடுவராய் இருந்து நல்ல முடிவை சொல்லக்கூடிய கற்பகம் அம்மா அவர்களுக்கும், எதிரணியில் இருந்து விவாதிக்கக்கூடிய சகோதரிகளுக்கும், இந்த காலத்து பெண்கள் தான் உண்மையானவர்கள், நல்லவர்கள் என்று ஆணித்தரமாக சொல்ல வந்திருக்கும் என்னுடைய உடன்பிறவா சகோதரிகளுக்கும் எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, தலைப்பு அழகா இருக்கு. குடும்ப உறவுகளை அதிகம் கட்டி காப்பவர்கள் அந்த கால பெண்களா இந்த கால பெண்களா? அந்த காலம் இந்த காலம் எந்த காலம்? அந்த காலத்துல பார்த்ததை நம்ம முழுக்க முழுக்க எப்படி எடுத்துக்கிட்டோம்னா அனுபவம் நமக்கு. அது எல்லாத்தையும் கத்துக்கொண்டுதான் இந்த காலத்துல நம்ம பேணி காக்கின்றோம். அத்தனை பேரையும் அரவணைத்து தான் போகின்றோம். அந்த உண்மையான விஷயத்த கண்டிப்பா சொல்லியிருக்கீங்க எதிரணியில இருக்கிற தலைவர். இருந்தும் நான் இப்பவும் சொல்றேன், இந்த கால பெண்கள் கண்டிப்பாக அரவணைத்து கொண்டுதான் சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த காலத்துல எல்லாம் கூட்டு குடும்பம் தான் அதிகமா இருந்தது. அந்த காலத்து மருமகள்கள் கிட்ட என்ன இருக்கும்னா தயக்கம் தான் அதிகமா இருக்கும், பயம் இருக்கும். அந்த தயக்கம் நம்ம கேட்டோம்னா பெரியவங்க நம்மள திட்டுவாங்களா, என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரியான ஒரு தயக்கங்கள். திறமைகள் இருந்தது, அந்த திறமைகள் வெளியில எல்லாம் வரல. இந்த கால பெண்களுக்கு வசதி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. வசதி வாய்ப்புகள் அப்படி என்று எடுத்துக்கொண்டால் தைரியம், தன்னம்பிக்கை இதெல்லாம் அவர்களுக்கு தன்னால் ஊட்டப்பட்டு விட்டது. ஆதலால் அவர்கள் அனைத்தையும் எதிர்கொண்டு தெரியாத விஷயத்தை தெரிந்து கொள்கிறார்கள். தைரியமாக தப்பு செய்தாலும் நான் இந்த தப்பை செஞ்சுட்டேன், திருத்திக்கிறேன், நானு நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பா அந்த தவறை நான் செய்ய மாட்டேன், நான் மாத்திக்க முயற்சிக்கிறேன். இந்த வார்த்தைகள் எல்லாம் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா போறதுனால்தான் அந்த குடும்பம் பிரிந்து போகாமல் குடும்பமாக இருக்கின்றது. ஏனென்றால் ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் மாமியாரும் மருமகளும் எடுத்துக்கொண்டோம்னா அப்படிதான் வரும் பொழுது ஒரு சின்ன சின்ன விவாதங்கள் தர்க்கங்களாக மாறிவிடும். மாறும் பொழுது என்னாகும், அந்த காலத்து ஒரு ஒப்பீட்டு விஷயம் வரும். எப்படி வரும்? அந்த காலத்துல எங்களெல்லாம் இப்படி பண்ணாங்க, அப்படி பண்ணாங்க, இந்த காலத்துல பாரு உனக்கு எப்படி எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னும் பொழுது அந்த இடத்துல புரிந்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய மருமகளால் வேண்டும் என்றால் பிரிவினை ஏற்படும். ஆனா இந்த காலத்து மருமகள்கள் கண்டிப்பாக அதையும் புரிஞ்சுக்கிட்டு மன ரீதியாக அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அதனாலதான் அவங்க அப்படி இருக்காங்கன்னு தெரிந்து கொண்டு அவர்களை எப்படி நம்ம டியூன் பண்ணி விட்டோம்னா அவங்க நம்மளுடைய லைனுக்கு அவங்களும் வந்துருவாங்க, இணக்கமாகி விடுவார்கள். இங்க அவங்களை ஐஸ் வைக்கிறதோ எதுவோ இல்லை, இணக்கமாகி அவர்கள் நம்மளுடன் வந்து விடுவதால் ஒரு தோழமையுடன் தான் பழகுவோம், அவரை ஒரு அன்னையா தான் நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். அவங்கள நம்ம ஒரு மாற்றான் தாயா பார்க்க போறது கிடையாது. அம்மா அவங்க அந்த அம்மான்ற ஸ்தானத்தை கொடுத்து அவர்களோட இருப்பதால என்னைக்கும் சண்டை வராது. எப்படி நம்ம அம்மாட்ட உரிமையா கேட்போம், சத்தமா ஒரு தைரியமா கேட்போம், அதே மாதிரிதான் கேட்போம். ஏன் இவ்வளவு தைரியமா சொல்றேன்னா, என்னுடைய வாழ்வுல நான் தினமும் பார்த்து கொண்டு இருக்கிறதுனால நான் வேற எங்கேயும் காட்சிகள் எல்லாம் கொண்டு வர போறது இல்லை. என்னுடைய செய்திகள், என்னுடைய குடும்பத்துல நடக்கக்கூடிய செய்திகளை தான் நான் உங்கள்கிட்ட சொல்றதுனால ஆணித்தரமாக இந்த கால பெண்கள் தான் கட்டி காப்பவர்கள் குடும்ப உறவுகளைன்னு சொல்லுவேன். என்னோட வீட்டுல 6 பெரியவங்க இருக்காங்க. 6 பெரியவங்களும் ஒவ்வொரு ரகம் மனிதர்கள்ல எப்படி விரல்கள் விதவிதமா இருக்கோ அது போல உறவுகள் அனைத்தும் 6 விதமாக இருப்பாங்க. 6 பேருக்கும் பார்க்கணும். அந்த 6 பேரும் இன்னைக்கும் அந்த பாதுகாப்பு உணர்வு என்ன விட்டா வேற யாருக்கிட்டையும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா நான் ஒரே ஒரு மருமக. அப்போ என்கிட்டதான் எல்லாத்துக்கும் மொத்தமே சொல்லுவாங்க இந்த மாதிரி செய்யணும். அப்போ எனக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு அவர்கள். அவங்கெல்லாம் இன்னைக்கு ஒரு புத்தக திரட்டிகள், எவ்வளவோ விஷயங்கள் அந்த கால செய்திகளை சொல்லும் பொழுது அவர்களுடைய வயசு நமக்கு வாழ்க்கையினுடைய கல்விகளாக பாடங்களாக நமக்குள்ள இறங்கிக்கிட்டே இருக்கு. இறங்க இறங்க நமக்கு நிறைய பக்குவம் ஏற்பட ஆரம்பிக்கும். அப்போ எதையும் எதிர்கொள்ளக்கூடிய வல்லமையை அவர்கள் தான் நமக்கு கொடுத்திருக்காங்க. அந்த வல்லமையை கொடுத்ததுனால 3 தலைமுறையை கட்டி காமிக்கக்கூடியது நமக்கு முன்னாடி இருந்த அந்த காலத்து மாமியார்.
இப்ப வாழக்கூடிய நம்ம வந்திருக்கிற வீட்டுல இருக்கக்கூடிய கணவர், இதற்கு அப்புறம் நமக்காக வாரிசாக வந்திருக்கக்கூடிய தலைமுறை, நம்மளோட குழந்தைகள். இந்த குழந்தைக்கு நம்ம தான் அடுத்த தலைமுறைக்கு நம்ம தான் வந்து ஒரு புதிய ரோல் மாடலா அவங்களுக்கு முன்மாதிரியாக வந்து நாம் நிற்கின்றோம். அந்த முன்மாதிரியாக நாம் நிற்கிறதுனால அந்த குழந்தைகளுக்கு நேர்மறை எண்ணங்கள் வரும். இன்னைக்கு அந்த குழந்தைகள் என்ன செய்றாங்க? அந்த குழந்தைகளும் கத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அழகா வந்த உடனே வரவங்கள வான்னு கூப்பிடுறது, அந்த தண்ணீரை எடுத்து குடுக்கறது, இப்படிதான் அந்த உறவுகள மேம்படுத்திக்கிறாங்க. பேசும் பொழுதே அத்தை, மாமா, சித்தப்பா, சித்தி, தாத்தா, பாட்டின்னு கூப்பிட்டு தான் அந்த உறவுகளை அந்த குழந்தைகள் மேம்படுத்துறாங்க. எங்கேயுமே சொல்லிக் குடுக்காம எதுவும் வராது. சொல்லிக் கொடுத்தா தான் வரும். தவற விட்டது அந்த காலத்து பெண்கள் பயத்துல. இந்த காலத்து பெண்கள் எல்லாத்தையுமே சொல்லிக் குடுக்குறாங்க. தைரியமாக இறங்குகின்றார்கள். அவர்களுடைய கலாச்சாரத்தையும் விடல. ஒரு திருவிழா எடுத்துக்கோங்க கிராமங்கள்ல. எல்லாம் சின்ன பசங்க தான் பார்த்தீங்கன்னா, அந்த தலையில பொங்கல் பானைய வச்சுக்கிட்டு, அந்தந்த குலதெய்வத்துக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு அழகா அந்த அலங்காரம் பண்ணிக்கிட்டு போவாங்க. போகும்பொழுது பெரியவங்க பின்னாடியே போவாங்க. இப்படி செய்யணும், அப்படி செய்யணும்னு. அந்த குழந்தைங்க வழி நடத்திக்கிட்டு போறாங்க அவங்கள. பெரியவங்க. அப்போ அந்த குழந்தைகளுக்கு தன்னுடைய உறவுகள் எல்லாரையும் தெரியுது, உற்றார்கள தெரியுது, எப்படி வளரணும்ன்றது தெரிய வருது. அப்போ இந்த காலத்து பெண்கள் கிட்ட இந்த மாதிரியான நல்ல செய்திகள் எல்லாம் இருக்கதான் செய்கின்றது. அக்கம் பக்கம் யாருக்காவது உதவணும். ஒரு வீட்ல இருக்கிற உறவுகளுக்கு திடீர்னு உடம்புக்கு வந்துடுச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே போட்டுட்டு போகாம, ஒரு முதல் உதவி எப்படி செய்யணும்னு சமயோசிதத்தை யோசித்து, முதலுதவிய செய்து டாக்டர்ட்ட கூட்டிட்டு போறதுல இருந்து, வீட்ல இன்னைக்கு காலகட்டத்துக்கு கணினி வாய்ப்பா இருக்கட்டும், ஒரு கைபேசிய நம்ம எடுத்து உபயோகிக்கிறதுல இருந்து எல்லாத்துக்கும் அவங்களுக்கு துணையா உட்காந்து, சின்ன சின்ன விஷயங்கள் இதுதான் அவங்களுக்கு மகிழ்ச்சி. அவங்களுக்கு உட்கார வச்சு, அவங்களுக்கு சொல்லி, இந்த மாதிரி செய்யறோம், இந்த மாரி பண்ணணும், இந்த மாரி சொல்லிக் கொடுக்கும் பொழுது, அவங்க நம்மளோட அந்த உறவுகள மேம்படுத்திக்கிறாங்களே தவிர, தொலைத்து விட்டு போக விடல. இன்னும் நம்மளோட இணக்கமாக தான் வருகின்றனர். எத்தனையோ விருந்தாளிகள் வந்தாலும், அத்தனையுடைய விருந்தாளிகளுடைய அடையாளமும் நமக்கு தெரியுது. இன்னும் எத்தனை 2 இதற்கு முன்னால இருந்த 2, 3 தலைமுறை வரைக்கும் நம்மளுடைய பெயர்களை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அவசியத்துல இருந்து எல்லாத்தையுமே நம்ம கத்துக்கிட்டு வரோம். இந்த உறவுகள் இந்த கால பெண்களை பாதுகாப்பாக தான் உணர்றாங்க. எல்லாரையுமே ஃபுல்லா உணர்ந்து கொள்கிறார்கள். அடுத்த தலைமுறைக்கு ஒரு வழிகாட்டியா தான் இந்த தலைமுறை பெண்கள் இருக்கின்றார்கள். ஒரு சின்ன கவிதையும் சொல்றேன். அறிவு பெண்ணே கேட்டுக்கொள். அனைத்து பேரையும் நம்பாதே. நம்பினாலும் விழிப்புணர்வுடன் செயல்படலாம். அழகாய் உன்னை புகழ்ந்தாலும் அறிவாய் அதனை ஆராய். இப்படிதான் இப்படிதான் நம்ம அதை ஆராய்ந்து அதற்கு அப்புறம் தான் நம்ம எல்லாத்தையும் ஒரு விழிப்புணர்வுடன் செயல்படுறதுனால அவங்களுக்கு எது பிடிக்கும், எது பிடிக்காது, எப்படி நடந்துக்கணும் எல்லாத்தையும் அவங்களுடைய இதுல தெரிஞ்சுக்கணும். ஒண்ணுமில்ல. இப்போ வந்து குவியத்துல ஒரு சந்திப்பு நடக்குது. வந்து உட்கார்ந்து பேசுறோம். பேசும்போது என்ன இவ இப்படியே உட்கார்ந்திருக்காளேன்னு அவங்க நினைக்கும் பொழுது, அந்த இடத்துல ஒரு தர்க்கங்கள் வரும். உறவுகள்ல விரிசல் ஏற்படும். அந்த விரிசல் ஏற்படும் பொழுது, அவங்க கிட்ட என்ன திறமை இருக்கு? அவங்கள எப்படி கூட்டிட்டு வந்தா அவங்களையும் இதுக்குள்ள இணைக்கலாம் அப்படின்னு தான் நான் இப்போ கூட என்ன செய்வேன்னா, என்னுடைய மாமியார கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு பாட்டு திறமை அதிகம் உள்ளவர்கள். நம்ம குவியத்துல நிறைய தடவை பாடியிருக்காங்க. அவங்கள கூட்டிட்டு வந்து பாட வைப்பேன். அப்போ அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மன அழுத்தம் போயிடும். ஏன்னு கேட்டா, அந்த காலத்துல நம்மளுக்கு இதெல்லாம் செய்யலையே. நம்மள பாட வச்சுட்டாலே அந்த சந்தோஷம். அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுது? உறவுகள் மேம்படுதா இல்லையா? உறவுகள் வளப்படுதா இல்லையா? இப்படிதான் நம்மளுடைய உறவுகளை நாம் வந்து அன்றாட நிகழ்வுகளில் அழகாக நம்ம வந்து எடுத்துட்டு போறதுனால உறவுகள் நம்மளோட கைகோர்த்து சங்கிலிகளாக தான் வருகிறார்கள். யாரும் தனியாக செல்லவில்லை என்ற என்னுடைய வாதத்தை முடித்துக் கொள்கின்றேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். தன்னையே ஒரு உதாரணமாக்கி தன் குடும்ப உறவினை தான் எவ்வாறு பேணுகிறார் என்பதை ரொம்ப அழகான ஒரு வாதமாக நம்ம கூட இப்படி இருக்கலாமே அப்படின்னு நமக்கு ஒரு ஏக்கத்தை ஏற்படுத்துற அளவுக்கு அவங்களுடைய உரை இருந்தது. குறிப்பா சொல்லணும்னா அவங்க வீட்டுல இருக்கிறவங்க 6 பெரியவர்கள்னு அம்மா குறிப்பிட்டாங்க. விரல் போலன்னு 6ஆம் விரல் அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்கம்மா. நீங்க அதிர்ஷ்டசாலிதான். ஏன்னா இந்த காலகட்டத்துல கணவன் மனைவி ஒன்று அல்லது ரொம்ப அதிகமா எங்கேயாவது 2 குழந்தைகள், 3 குழந்தைக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா 6 பெரிய குழந்தைகளோடு குடும்பம் நடத்துகின்ற இவர் இந்த கால பெண்களே அப்படின்னு பேசுறது நம்ம ஒத்துக்கதான் வேணும். ஒரு வார்த்தை என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த காலத்துல கூட்டு குடும்பமா இருந்தாங்க. அவங்க கிட்ட திறமைகள் இருந்தது.
அந்த கால மகளிர் கிட்ட திறமை இருந்தது, மறுப்பதற்கு இல்லை. ஆனா பெரியவங்க என்ன சொல்லுவாங்களோ, ஏது சொல்லுவாங்களோன்ற ஒரு பயம், தேவையில்லாத ஒரு பயம் அவர்களுக்கு இருந்ததுன்னு குறிப்பிட்டாங்க. ஆனா இந்த காலத்து பெண்களுக்கு தன்னம்பிக்கை ரொம்ப அதிகமானாங்க. நான் சீத்ரி அம்மாட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். அந்த தன்னம்பிக்கை எதால வந்ததுன்னு நினைக்கிறீங்கம்மா? அந்த தன்னம்பிக்கை வந்ததற்கு காரணம் அந்த காலத்து பெண்கள் பட்ட அனுபவங்களை சொல்லும் பொழுது ஏற்படக்கூடிய தன்னம்பிக்கை. இவங்கள மாதிரி நம்ம பற்றக்கூடாதுன்ற ஒரு விழிப்புணர்வு. இந்த விழிப்புணர்வும் அந்த அனுபவங்களும் நம்மள ஒரு பாடமாக நமக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்குது. நம்ம 4 பேருக்கு அதை அறிவுரை கூறி, அவர்களை இந்த காலத்து பெண்களை கூட நீங்க இப்படி பண்ணீங்கன்னா உன்னுடைய கூட்டு குடும்பம் கலையாதுன்னு சொல்ற அளவுக்கு, அறிவுரை சொல்ற அளவுக்கு நம்மள கொண்டு போயிருக்கு. இதுதான் நான் என்னுடைய தன்னம்பிக்கை அந்த இடத்துல நினைக்கிறேன். மிக சிறப்பாக எது அந்த தன்னம்பிக்கை காரணம் என்று கேட்கும் போது, மற்றவர்களுடைய வாழ்வில் இருந்த அனுபவங்களை அவர்கள் தந்தாக்கிக் கொள்கிறார்கள். அதைத்தான் நுண்ணறிவுன்னு சொல்லலாம், பட்டறிவுன்னு சொல்லலாம், கல்வி அறிவுன்னு சொல்லலாம், எப்படி வேணா சொல்லிக்கலாம். கல்வி அறிவு இல்லாத பெண்கள் அந்த குடும்பமே நடத்தலையான ஒரு கேள்வி எழும். நம்மை விட சிறப்பாக செய்திருப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் அந்த பட்டறிவு, அனுபவ அறிவு, மற்றவர்களை பார்த்து கற்றுக்கொள்கின்ற அறிவு இருந்திருக்கிறது. இந்த காலத்து பெண்கள் அந்த காலத்து பெண்களிடம் இருந்து கற்றுக்கொண்டார்கள். அவர்களை மன ரீதியாக அணுகினார்கள் என்றார். உண்மைதான். இந்த காலத்து பெரியவங்கள்ட்ட இருக்கிற பெரிய மனக்குறை என்ன தெரியுமா? என்னை யாருமே மதிக்கிறது இல்லை, என்கிட்ட பேசுறது இல்லை. இதுதான் பெரும்பாலும். அவர்கள்ட்ட காலையில, மதியம், சாயந்தரம் இந்த மாதிரி நேரங்கள்ல, இரவு காலையில 7 மணி தூங்குனீங்களா நேற்றுன்னு கேட்டு பாருங்க. அதை விட பெரிய சந்தோஷம் அவங்களுக்கு எதுவுமே இல்லை. நான் சாப்பிட்டேன், நல்லா இருக்கு, நீங்க கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லுங்க. அவர்கள் மிகவும் மகிழ்ந்து போவார்கள். உறவு என்பது குடும்ப உறவுகளை தாண்டி அன்றைய அயலாளிடம் கூட சின்ன சின்ன உதவிகளை செஞ்சு உறவுகளை வளர்த்துக்கிறோன்ற ஒரு நல்ல கருத்தையும் திருமதி சீத்ரி அசேஷாத்ரி அவர்களுடைய உரையில குறிப்பிட்டார்கள். 6 தலைமுறையாக கூட உறவினர்கள் எல்லோரையும் நாங்க தெரிஞ்சு வச்சிருக்கோம், எங்களையும் அவங்க தெரிஞ்சு வச்சுக்கிற அளவுக்கு நடந்துக்கிறோம். அதை எங்களுடைய நடவடிக்கைகளை பார்த்து எங்களுடைய குழந்தைகள் கற்றுக்கொள்கிறார்கள். நாங்கள் எங்கள் பெரியவர்களிடம் இருந்து கற்றோம். எங்கள் கணவரோடு சரிநிகர் சமானமாக பயணம் செய்கிறோம். எங்களுக்கு அடுத்த தலைமுறையினர் எங்களை பார்த்து கற்றுக்கொள்ள வழிவகுக்கிறோம். ஆனா நாங்க தான் குடும்ப உறவுகளை கட்டி காக்கிறோம் என்று அவர்களுடைய அணிக்கு மிகப்பெரிய ஒரு பலத்தை சேர்த்திருக்கிறார்கள். இல்லவே இல்லை, நீங்கள் என்ன சொன்னாலும் எங்களால் பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த கால பெண்கள் தான் குடும்ப உறவுகளை கட்டி காப்பார்கள் என்று தன்னுடைய பங்குக்கு வாதங்களை வைக்க தயாராகிறார். புதுவையில் இருந்து இணைந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரி திருமதி புவனேஸ்வரி அவர்கள் அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம் அம்மா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நிறுவனராக இருந்து இந்நிகழ்ச்சியை நமக்கு கொடுத்து நல்லதொரு வாய்ப்பாக நம்மை அமைய வைத்து நம்மை முன்னுக்கு அழைத்து செல்லும் அப்பா அவர்களை வணங்கி, நல்வெளியார் விருது பெற்ற அம்மா அவர்கள், குயிலிசை நாயகி கற்பகம் அம்மா அவர்களை வணங்கி, என்னுடன் இந்த அனைத்து வாதங்களையும் எடுத்து வைக்க வந்திருக்கும் அனைத்து சகோதரிகளையும் வணங்கி வரவேற்கிறேன். அன்று சூழ்நிலையில் பெண்களின் பங்களிப்புன்னு குடும்ப உறவுகளை அதிகம் கட்டி காப்பவர் அன்றைய பெண்களா இன்றைய பெண்களான்னு கேட்டுட்டாங்க. நான் அன்றைய பெண்கள் தான் பேச வந்திருக்கிறேன். இப்ப சேஷாத்திரி அம்மா சொன்னாங்க, அப்ப இருந்த பெண்கள்லாம் பயம் இருந்தது, தயக்கம் இருந்தது, திறமை இருந்தது, பக்குவம் இருந்ததுன்னு கொஞ்சம் சொல்லியிருக்கலாம். ஏன்னா அப்ப இருந்த பெண்களுக்கெல்லாம் பக்குவம் இருந்ததுனால நல்லது ஒரு பயம் இருந்தாலும் மரியாதையில பயம்தான் அவங்களுக்கு அதிகமா இருந்தது. அதனால அதை பயனை நம்ம எடுத்துக்கவே முடியாது. அது இருந்ததோட தான் மக்கள் அந்த காலத்துல அந்த பெண்கள் கட்டி காக்கிற திறமை வந்ததுன்னு கூட சொல்ல முடியும். ஏன்னா அந்த காலத்து பெண்களுக்கு மட்டும்தான் அப்படி ஒரு திறமை இருந்தது. இப்ப இருக்கிற பெண்களுக்கு அது கிடையவே கிடையாது. அவங்களே சொன்னாங்க, அப்ப இருந்த பெண்கள் கொடுத்த அறிவுரையாலதான் இப்ப நம்ம இந்த அளவுக்கு நடந்துக்கிறோன்றதையும் அவங்க வாயாலே அவங்க எடுத்து சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல வாதிக்க அங்க ஒண்ணுமே இல்லை, அப்படிதான் நான் சொல்ல முடியும். இந்த காலத்து பெண்கள் இப்ப பொண்ணு பார்க்க போறோம்னு சொன்னாலே
வீட்டுல இருக்கிறவங்க சொல்றாங்க, பெண்கள் பக்குவம் அடைஞ்சிருந்தாலும், திறமை இருந்தாலும், ஓரளவுக்கு பிள்ளைங்க படிச்சு இருந்தாலுமே அது வந்து மறைக்கிற திரை போல மறைக்கிற கூட்டங்கள் இருக்குங்க. அதுல வந்து என்ன வந்து நம்ம பிள்ளைங்க படிச்சிருந்தாலும் அதை மங்க வச்சிடுது, அந்த அறிவையே மங்க வச்சிடுது இப்ப இருக்கிற காலகட்டத்துல. என் பொண்ணு எங்கேயே சொல்லிடுறாங்க, என் பொண்ணுக்கு சமைக்க தெரியாதுங்க, என் பொண்ணுக்கு குடும்பம் பார்க்க தெரியாதுங்க, இவங்களே சொல்லிடுறாங்க. அப்புறம் எப்படி அந்த பொண்ணு போயிட்டு நம்ம குடும்பம், நம்ம பொறுப்பு, நம்ம கட்டுப்பாடு, நம்ம தான் வச்சிருக்கணும் அப்படின்ற அந்த பொறுப்பு எப்படி அந்த பிள்ளைங்களுக்கு வரும் சொல்லுங்க பார்க்கும்? வரவே வராது. ஏன்னா இங்கேயே நம்மளுக்கு அடித்தளம் ஸ்ட்ராங்கா போட்டு அனுப்பிச்சிடுறாங்க வர்ற பிள்ளைங்களுக்கு. எப்படி அந்த பிள்ளைங்க வந்து குடும்ப பொறுப்பை சுமக்கவே சுமக்காது. இப்ப என்ன வேலைக்கு போயிட்டு வராங்க, வீட்டு சுமையை சுமக்கவே கஷ்டப்படுறாங்க, வேலை செய்ய தெரியாதுங்க. அந்த காலத்துல வீட்டை ஒரு குடும்பத்தை காத்தாங்கன்னாக்கா ஒரு வேலை செய்ய மாட்டாங்க, வீட்டு குடும்பத்து வேலையை ஃபுல்லா செய்வாங்க. மாடு வளர்த்தாங்க, ஆடு வளர்த்தாங்க, கோழி, எல்லா பொறுப்பையும் பாத்துக்கினாங்க, விவசாயம் பார்த்தாங்க. ஒரே ஒரு நொடி படுக்க மாட்டாங்க. அப்ப இருந்த பெண்கள் அவ்வளவு அளவுக்கு உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. யார் கையிலயும் போட்டி போட மாட்டாங்க. இது என்னோட குடும்பம், நான் முன்னுக்கு வரணும். எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் ஆண்களால நிறைய பிரச்சனை. அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்டாட்டியோட இருக்க மாட்டாங்க, 2 பொண்டாட்டி இப்படிலாம் இருக்கிற சூழ்நிலை எல்லாம் இருக்கும். ஆனாலும் அதையெல்லாம் சமாளிச்சாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த குடும்ப பொறுப்பு, நம்ம குடும்பம்ன்ற அந்த உணர்வுல வாழ்ந்தாங்க அந்த காலத்துல இருந்த பெண்கள். இப்ப இருக்கிற பெண்களுக்கு கண்டிப்பா கிடையவே கிடையாதுன்னு தாங்க நான் சொல்வேன். இப்ப இருக்கிற பெண்களுக்கு வந்து அறிவு திறமை இருந்தாலும் அதை வந்து பயன்படுத்துற திறமை இல்லைன்னு தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா அதுக்கு அவங்கள தயார்படுத்துறதே கிடையாது இப்ப இருக்கிற பெண்கள்லாம். இப்பெல்லாம் அதெல்லாம் பயன்படுத்துறதுன்றது வாய்ப்பே கிடையாது. அப்பெல்லாம் வந்து அம்மாக்களோ பாட்டிகளோ நமக்கு நல்ல விஷயங்களை எடுத்து சொன்னாங்க. ஒரு கதை சொன்னா கூட பாத்தீங்கன்னா, நம்ம அந்த காலத்துல ரொம்ப வசதிகள் கிடையாது. ஒரு கிழிஞ்ச பாயில படுத்துக்கினா கூட பறக்கிற கம்பளத்துல கதை சொல்லுவாங்க அப்படின்னு நிறைய பெரியவர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அப்படிதான் நல்ல விஷயங்களை எடுத்து சொன்னாங்க. நல்லா வரணும்ன்ற அந்த வாய்ப்பை கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு நிறைய கதைகள் சொல்லி பக்குவத்தை கொடுத்தாங்க. எது நல்ல விஷயங்கள், எது நல்லதுன்றது கதைகள் மூலியமா அந்த காலத்துல குழந்தைகளுக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க, பெண்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அந்த பக்குவம் வந்ததுன்னு தான் நான் சொல்ல முடியும். இப்ப இருக்கிற பெண்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்பே கிடையவே கிடையாது. படிக்கிறாங்க, மனப்பாடம் பண்றாங்க, நிறைய கருத்துக்களை ஏத்துக்கினாலும் அது தனிப்பட்ட முறையில செய்யற அளவுக்கு பெண்களுக்கு திறமை இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இப்ப இருக்கிற பெண்களுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இருக்குது. நான் அதுதான் சொல்வேன். இப்பெல்லாம் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு போய் பொண்ணு சொல்லிச்சுன்னு வச்சுங்களா, அம்மா இப்படிலாம் இருக்கக்கூடாதுமா, ஏன் அதை உங்க மாமியார் செய்யக்கூடாதா, என்ன பண்ண தடி எடுத்தா ஊனுது, ஏன் அந்த ஜாமான் அது கழுவக்கூடாதா, ஏன் நீ ஏன் இழுத்து தலையில போட்டுக்கிற, இப்படி எல்லாம் சொல்ற தாய்மார்கள் குடும்பத்துல இருக்கிறவங்க தான் இப்ப இருக்கிற சூழ்நிலை. அப்ப நாங்க இருந்தப்பெல்லாம் வீட்டுல எங்க குடும்பத்துல நிறைய பேரு, எங்க வீட்டுல 4 பேரு, எங்க குடும்பத்தையும் நானும் கொஞ்சம் சொல்லிக்கிறேன் இதுல. 4 பேரு, 3 பிள்ளைகள், ஒரு பொண்ணு. ஆனா அந்த குடும்பத்துல இருக்கிற வேலை, விவசாயம், எல்லாரும் விவசாயம் பண்ணுவாங்க. காலையில 4 மணிக்கு 5 மணிக்கு எழுந்திரிச்சு வீட்டு வேலையெல்லாம் பார்த்து அவங்க சமையல் பண்ண கம்மியாலாம் வடிக்க முடியாது அப்பெல்லாம். ஏன்னா அவங்க சொந்த பந்தங்கள் ஊருக்குள்ளவே இருக்கும். அவங்க அக்கா பிள்ளைங்க, பெரியமா பிள்ளைங்க இப்படி வந்துருங்க, எல்லாரும் வருவாங்க. காலையில சாப்பாடு ஆனா என்ன ஒண்ணு, பொரியல் வறுவலோட இருக்காட்டாலும் ஒரு குழம்பு ஒரு சோறுனாலும் ஒரு நாள் ஃபுல்லா வர்றவங்களுக்கு பரிமாறணும். இப்படிப்பட்ட சூழல் இருந்தது. வேலை செஞ்சுக்கினே இருக்கணும். இப்படிலாம் இருக்குது. அப்படியும் வந்தாலும் ஏதாவது குறை சொல்லிக்கின்னு மாமியார் இந்த மாதிரி எப்படி இதை செய்யக்கூடாதா அதை செய்யக்கூடாது, ஒரு நிமிடம் கூட ஓய்வு இல்லாம செஞ்சிருந்தாலும் மாமியார்கள் வந்து பேசுனாங்க. நம்ம வந்து அதை வந்து வீட்டுல போய் சொன்னோம்னு வச்சுங்களா, இப்ப இருக்கிற அம்மாக்கள்னாக்கா அதை விபரீதமாக்கி பிரச்சனையை உருவாக்கி அதை உடனே பிரிச்சு நீ இப்படி போ இப்படிதான் சொல்ற சூழ்நிலை இப்ப இருக்குது. அப்ப இருந்து எங்க அம்மா எல்லாம் சொன்ன விஷயமே வேற. நான் போயிட்டு ஒரு சின்ன கஷ்டம்னு கூட சொல்ல முடியாது, அம்மா இது மாதிரி சொல்றாங்கம்மா, இத மாதிரி போறாங்கம்மா, அவரை திட்டுறாங்கம்மா, இப்படிலாம் நம்ம எதனா சொன்னா கூட அவ கஷ்டப்பட்டு பிள்ளைய வளர்த்துருக்கிறா, அவ அவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தவ 1000 சொல்லுவா. நீ போயிட்டு எல்லாத்தையும் குடும்ப பொறுப்பை நம்ம பார்த்துருந்தோம். அந்த வார்த்தைகள் எல்லாம் நீ பார்த்து பயப்படாத. நம்ம குடும்பம்ன்ற உணர்வோட நீ செஞ்சினா யாரை பத்தி நீ கவலைப்பட மாட்ட. அவ 1000 பேசினாலும் எவ்வளவு பிரச்சனைகள்லாம் அங்கங்க போய் பார்த்தா நடக்குது. அங்கங்க பெண்கள் வந்து மரண ஊத்தி எல்லாம் கொளுத்துற அளவுக்கு எல்லாம் மாமியாருங்க கொடுமைக்காரியா இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்க கூடாதுன்ற அட்வைஸ் எங்க அம்மா அப்பெல்லாம் சொன்னாங்க. எனக்கு வீட்டுல போய் சொல்லணும்னே தோணுச்சா, ஒரு தாய்கிட்ட போய் சொன்னா இன்னும் இப்படி சொல்றாங்களே, எதுக்கு நம்ம அதை போய் சொல்லுவானா, நம்மளும் திட்டு வாங்குவானு அதை நான் சொல்லிக்காமே போன காலம் எல்லாம் வந்து அப்ப இருந்தது. இப்ப இருக்கிற காலகட்டத்துல அவங்க இந்த பொண்ணு எள்ளுன்னுதுன்னா அவங்க 3 மகு எண்ணெய் ஆக்கிடுவாங்க. பெருசா அது இது பண்ற கால சூழ்நிலை இப்ப இருக்குது. ஏன்னா இப்ப வந்து பெண் படிக்கிறாங்க கொள்றாங்க கோசம் இப்பெல்லாம் வந்து அறம் கிடையாதுன்னு தான் நான் சொல்வேன். அப்ப இருந்த குடும்பங்கள்லாம் வந்து அறத்தை முக்கியத்துவப்படுத்துறாங்க. அறம் இருந்தது, ஒவ்வொரு குடும்பத்திலையும் அறம் வளர்ந்ததுன்னு தான் நான் சொல்வேன்.
பெரியோர்களை மதிக்கணும், எல்லார்கிட்டயும் அன்பு கொடுக்கணும், அரவணைச்சு பழகணும். இதெல்லாம் வந்து மனசளவுல எல்லாருக்கும் கொடுத்துதான் வளர்த்தாங்க. இப்ப இருக்கிற காலகட்டத்துல அப்படி இல்லை. ஏன்னா இருக்கிற சூழ்நிலையும் அது மாதிரி இருக்கு. நம்ம இவங்களையும் நம்ம குறை சொல்லவே முடியாது. அப்ப வந்து ஒரே ஒரு போன் ஹால்ல இருந்ததுன்னா, ஒரு போன் அடிச்ச உடனே குடு எல்லா குடும்பமே உடனே அந்த ஹால்ல நிக்கும். அப்ப எல்லாருக்கும் அந்த ஒரு சந்தோஷம், பகிர்ந்துக்கிற ஒரு பக்குவம் இருந்தது. இப்போ ஒரு போன் வந்ததுன்னா பாருங்களேன், ஒவ்வொருத்தரும் தூக்கி ஒவ்வொரு ரூம் ஓடிடுவாங்க. அந்தந்த ரூம்லயும் போயிட்டு அவங்க பேசுவாங்க. எப்படி இதுல வந்து குடும்பம் வந்து சந்தோஷமா கட்டி காக்குறதுன்றதெல்லாம் இப்ப இருக்கிற சூழ்நிலையில வாய்ப்பே கிடையாதுன்னு தான் நான் சொல்வேன். அப்ப இருந்த பெண்களுக்கு இருந்த அந்த பக்குவமும், அந்த பாதுகாக்கிற அந்த கட்டி காக்கிற திறமையும் வந்து இப்ப இருக்கிற பெண்களுக்கோ இல்ல, வாய்ப்பு கிடையவே கிடையாது. ஏன்னா அவங்க வந்து வேலைக்கு போறாங்க, வராங்க. இத வந்து முக்கியத்துவப்படுத்துறதுனால அவங்க வந்து பெரிய விஷயமா அதை வந்து எடுத்துக்கிறதும் கிடையாது. அவங்க சுயநலம் வேற அதிகமாயிடுச்சு இப்ப இருக்கிற காலகட்டம். நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம வேலைக்கு போறோம், சேர்க்கிறோம், நம்ம இதை எப்படி கொண்டு போகலாம், அப்படிதான் மத்தவங்களுக்கு கொடுக்கணும்ன்ற அந்த ஒரு பக்குவமே போயிடுச்சு இப்ப. அப்ப இருந்த குடும்பத்துல, கூட்டு குடும்பத்துல இருந்தாலும் அண்ணன் தம்பிகளுக்குள்ள ஒரு பொருள் வாங்கி கொடுக்க சலிக்க மாட்டாங்க. தம்பி பிள்ளைங்க இதை வாங்கி கொடுப்பாங்க, அண்ணன் பிள்ளைங்களுக்கு மாத்தி மாத்தி வாங்கி கொடுத்துவாங்க. அதுல சந்தோஷம் அதிகமா இருந்தது. இப்ப ஒரு பொண்ணு ஒரு அண்ணன் பிள்ளைக்கு ஏதாவது ஒரு அண்ணன் வாங்கி வந்து கொடுத்தாக்கா தம்பி பொண்டாட்டி திட்டும், நீ அவங்க ஏன் வாங்கி தராரு, இப்படிலாம் ஒரு பிரச்சனை, நீ ஏன் அவங்களுக்கு வாங்கி கொடுக்குற, உன் பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடு, இப்படி பிரிவினையை ஏற்படுத்துற காலகட்டத்துல இப்ப இருக்கிறதுனால கட்டி காக்குறது ஒரு குடும்பத்தைன்றது இப்ப இருக்கிற பெண்களால முடியவே முடியாத விஷயம் தான் நான் சொல்வேன். ஓரிரு பெண்கள் இருக்கிறத வச்சு நம்ம அதை பெருசா முக்கியத்துவப்படுத்தவே முடியாது. அந்த காலத்துல இருந்த பெண்கள் தான் குடும்பத்தை கட்டி காக்கும் திறமையும் எல்லாமே இருந்ததுன்னு சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி அம்மா. புவனேஸ்வரி அம்மா, உங்ககிட்ட எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, கேளுங்கம்மா. நீங்க மாமியார் ஆயிட்டீங்க தானே? ஆயிட்டம்மா. உங்களுடைய மருமகளை நீங்க அனுசரிச்சு போறீங்களா இல்லையா? கேட்கறதுக்கு மன்னிக்கணும். இப்ப நாம அனுசரிச்சு போறோம், வர மருமக அனுசரிக்கணுமேன்றதான் நான் சொல்ல வரேன். இப்ப இருக்கிற காலகட்டத்துல அதுக்குதான் பதில் சொல்ல போறேன். நல்லா கேட்கும். வேற ஒண்ணும் இல்ல, மிகச்சிறப்பு. ரொம்ப யதார்த்தமா போற போக்குல ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த சாதாரணமா சொல்லிட்டாங்க. அத முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட கருத்துக்களை வர. அந்த காலத்துல ஆண்கள்லாம் ஒரு மனைவியோடு இருக்க மாட்டாங்க. ஆனாலும் கூட இந்த முறை இருக்கிறது இல்லையா, உரிமை பூண்டவள் இருப்பா இல்லையா, அவன் விட்டு கொடுக்க மாட்டான், அந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்துவான், போட்டி போட மாட்டான், பொறாம போட மாட்டான், பொறுப்போட செயல்படுவாங்க. நாங்க எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அவ்வளவு ஒரு பெரிய துக்கத்தை மனசுல சுமந்துக்கிட்டு தான் கொடுங்கோன்னு அப்ப கூட அவனை வெறுத்து ஒதுக்கிடாம உழைக்கிறாங்க. உழைச்சவங்களா இருக்காங்க அப்படிங்கறத கொண்டு வந்தாங்க. நம்ம இல்லைன்னு மறுக்க முடியாது. இந்த காலத்துல வேணா அது சட்டப்படி குற்றமோ, அப்பவும் சட்டப்படி அது குற்றம் தான் இருந்தாலும் கூட அப்படிப்பட்ட ஓரிருவர் இருந்திருக்கிறார்கள். அதை அவங்க பார்த்துருக்காங்க. அதனால தான் அவங்க பதிவு செய்யறாங்க. ரொம்ப அழகா முதலிலேயே ஒரு விஷயம் சொன்னாங்க. சின்றி அம்மாவோட கருத்தை மறுத்தாங்க. எப்படின்னா, அவங்க எல்லாம் பயந்தாங்க. பயம்னா அது என்ன, மரியாதைனாங்க. உண்மைதான். எங்க வீட்டுல கூட எங்க அத்தை இருந்தாங்க. 63 ஆண்டுகள் எங்க அம்மா எங்க அத்தை கூட தான் திருத்தணம் பண்ணாங்க. அத்தையோட மகன், அப்பா, பாட்டி, தாத்தா. கேட்பதற்கு பயம். வீட்டுக்கு உரிமையுடையவளாக இருந்தாலும் கூட அவங்களை கேட்காம எதுவும் செய்ய மாட்டாங்க. உண்மையிலேயே சொல்றேன். தானம் அடிக்கணும்னா கூட எவ்வளவு அடிக்கணும்னு கேட்பாங்க. நான் உணர்ந்திருக்கேன், நான் பார்த்திருக்கேன். இப்பொழுது அதையே எங்க வீட்டுல எங்க அண்ணியும் சரி, என்னோட தம்பி வயசும் சரி, 2 பேரும் ரொம்ப அருமையா பெரியவர்களை பேணக்கூடியவர்கள். மனம் நிறைந்து திறந்து பாராட்டி வாழ்த்தி வணங்கி நான் சொல்றேன். அண்ணி அவங்க பாட்டு விடுவிடுன்னு வேலையெல்லாம் செஞ்சிருவாங்க. என்ன வேணும்னு கேட்பாங்க. ஆனா என் தம்பி மனைவி, அம்மா என்ன செய்யணுமா, எல்லாம் தெரியும், அவளுக்கு எல்லாமே தெரியும், கேட்பா. இந்த மரியாதையைத்தான் அந்த காலத்திலே மகளை பெற்றிருந்தார்கள் அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னாங்க. பெண்ணுக்கு சமைக்க தெரியாது அப்படின்னு பெண்ணை பெற்றவங்க சொல்றதுதான் ஒரு குற்றச்சாட்டு. உண்மைதான். எங்க வீட்டுல எல்லாம் கூட அப்படிதான் சொன்னாங்க. என்னோட மூத்த சகோதரி அவங்க இல்லை, இப்போ அவங்க பெண் பார்க்க வந்து, ஏன்னா அவங்க படித்து முடித்த உடனேயே திருமணம். எங்க வீடுகள்ல படித்து சமைக்கிறதுக்கு உள்ளேயே போனதே இல்லை. அப்ப தெரியாதுன்னு தானே சொல்லணும். ஆனா இப்போ ஒரு 23, 24 வயது ஆகி
படிப்பை முடித்து கல்லூரி படிப்பை முடித்து வேலைக்கு செல்லும் பெண்ணுக்கு கூட சமைக்க தெரியாதுன்னு தாய் தந்தையர்கள் சொல்கிறார்கள்னா கொஞ்சம் யோசிச்சு. நம்ம ஒண்ணும் தினந்தோறும் போய் அவங்களுக்கு சமைச்சு கொடுக்க போறது இல்ல. அவங்க எப்படியோ ஒரு நம்மளாலும் அப்படிதான் வந்திருக்கோம். எல்லாம் கத்துக்கிட்டா வந்திருக்கோம் இல்ல. அந்த ஒரு செய்தியை சொன்னோம். அதுக்கப்புறம் அந்த காலத்து பெண்களுடைய உழைப்பை பத்தி ரொம்ப அழகா குறிப்பிட்டிருங்க. கிராமத்தூழல்ல வளர்ந்ததால எனக்கும் அந்த அனுபவங்கள்லாம் இருக்கு. வீட்டு வேலை மட்டுமா பார்த்தாங்க, ஆடு மாடு கோழி எல்லாம் வளர்த்தாங்க, விவசாயம் பார்த்தாங்க. எல்லாம் போடும் உழவன் சென்றான்னா அவன் காலையில 4 மணிக்கு போனா இந்த அம்மா 8 மணிக்கு போவோம். தண்ணி கலையில சுமந்துட்டு அவர் காளை மாட்டை ஓட்டிட்டு போனாங்க, இந்த அம்மா பசு மாட்டை ஓட்டிட்டு போகும். அவர் ஏர் ஓட்டினார்னா இந்த அம்மா வேர்க்கடலுக்கு போகும். அவர் நாட்டு பறிச்சாருன்னா இந்த அம்மா நாட்டு நடும். இன்னும் கூட கிராமங்கள் நிறைய கிராமங்கள் எங்க கிராமங்கள்ல கூட இயந்திரங்கள் வந்துவிட்டன. ஆனால் இன்னும் கூட உழவு பணிகளுக்கு பெண்களை எதிர்நோக்குகின்ற கிராமங்கள் இருக்கின்றன. அப்படியெல்லாம் செஞ்சாங்க அந்த காலத்து பெண்கள். இன்னொரு ஒரு குற்றச்சாட்டை ரொம்ப அழகா வச்சாங்க. இந்த காலத்து பெண்களுக்கு அறிவு இருக்கிறது, படித்திருக்கிறார்கள், ஆனாலும் சரியாக பயன்படுத்த தெரியவில்லை, திறமை இல்லை, இருக்கு அந்த திறமையை பயன்படுத்துகின்ற இடம் தெரியவில்லை. கவலைப்படாதீங்க போனாமா, உங்களை பார்த்து உங்கள் மருமகள் தெரிந்து நாங்களாம் நம்ம எல்லாரும் மருமகளா இருந்துதானே இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஒரு தயக்கம் இருக்கும் ஆரம்பத்தில் பேசுவதற்கு, பழகுவதற்கு. நம்ம அப்படியே வேறோட பேசி எடுத்துட்டு வந்து ஒரு 24 வயது குழந்தைய நம்ம வீட்டுல ஒரு புது பயிரா நட்டு வச்சிருக்கோம். அவளுக்கு மனிதர்களை புரிவதற்கு நிச்சயமாக காலம் எடுக்கும். 30 வருடங்கள் சிறப்பாக குடுத்தனவு நடத்தின ஒரு கணவனையும் மனைவியும் பேட்டிக்காண்க. மனைவி கணவன் குறித்த அத்தனை தகவல்களையும் அவனுடைய குடும்பம் சார்ந்த அத்தனை தகவல்களையும் விரல் நுனியில் வைத்திருப்பாள். இந்த பட்டிமன்றத்திற்கு தொடக்க உரையாற்றிய அப்பா சொன்னது போல தன்னுடைய குழந்தை என்ன படிக்கிறது என்று கூட நிறைய ஆண்களுக்கு சொல்லுவதில் தடுமாற்றம் இருக்கும், தயக்கம் இருக்கும். பெண்கள் என்பது அப்படித்தான் உறவுகளை பேணுவதில் அந்த காலத்து பெண்களுக்கு ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொன்னீங்க. அப்படியே குறிச்சு வச்சிருக்கோம். வசதி இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க, மனசு நிறைய சந்தோஷம் இருந்ததுன்றது ரொம்ப அழகா சொன்னீங்க. தீர்ந்த காலில் படித்திருந்தாலும் கூட கார்த்திகள் சொல்லுகின்ற கடை வானத்தில் பறக்கின்ற இந்த கம்பளத்தை பற்றியதாக இருக்கும். இதுதான் வாழ்க்கையை நம்பிக்கையை விதைக்கக்கூடிய அற்புதமான ஒரு விஷயம். நம்ம எப்படி இருக்கோன்றது முக்கியம் இல்ல, எப்படி இருக்கணும் இனிமே அப்படின்றது சொல்லிக் கொடுத்தார்கள். ஆனா இந்த காலத்து அம்மாக்கள் எல்லாம் ஒரு சிறிய பிரச்சனைகளை கூட பெரியதாக்குறார்கள். நானா போய் சொன்னதே இல்லை, சொன்னா எங்க அம்மா இப்படி நடந்துக்கோங்க அப்படின்னு சொன்னீங்க நீங்க, நாங்களாம் பேசவே மாட்டோம். எனக்கு பேசுறதற்கான வாய்ப்பே இல்லை. எனக்கு திருமண முடிந்து 5 ஆண்டுகள் அம்மா வீட்டுலதான் இருக்கு. குறை சொல்வதற்கு எதுவுமே இல்லை. அப்படியே சொன்னாலும் கூட நம்முடைய பெரியவர்கள் அந்த காலத்து அம்மா, இந்த காலத்துல அம்மாக்கள் கூட எத்தனையோ பேர் அறிவுரை சொல்லித்தான் அனுப்புகிறார்கள். கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன், அந்த குழந்தை நன்றாக வாழ வேண்டும் தானே அனுப்புவோம். தன்னுடைய பங்கிற்கு சிறப்பாக பொருள் கொடுத்து உதவி செய்யறது சொன்னீங்க. அண்ணன் தம்பி பசங்களுக்கு, அக்கா தன்னுடைய தம்பி அண்ணன் அவங்க பசங்களுக்கு எல்லாத்தையும் வாங்கி கொடுப்பாங்க. எவ்வளவு மகிழ்ச்சி. ஆனா இந்த காலத்துல அவங்க சுருங்கி போச்சு அப்படின்னு ஒத்துக்கொள்ள வேண்டியது. நமக்குன்னு ஒண்ணு இல்லையா, எடுத்து வைங்க, எல்லாத்தையும் அங்கேயே கொடுத்து சொல்லக்கூடிய மகளிர் இருக்கிறார். அவங்க எல்லாம் தீர்மானம் கிடையாது. ஒரு சின்ன பொருள் கொடுத்தாலும் சந்தோஷமா கொடுத்தா கவிஞர் எழுதினா மாதிரி அந்த மலர்ச்சி இருக்கும் இல்லையா, அந்த முகத்துல கொடுக்குற நமக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும். பெருகின்ற அவர்களுக்கு இது எங்க சித்தி கொடுத்தது, இது எங்க அத்தை கொடுத்தது, இது எங்க மாமி கொடுத்தது, இது வருகின்ற சந்ததியினருக்கு அந்த மாதிரி உறவுகள் எல்லாம் அமையுமா என்னன்னு தெரியும். மிகச் சிறப்பாக ஸ்ரீபிரியா சேஷாத்ரி அவர்கள் எதிர்கொண்டு தன்னுடைய வாதத்தை மிக அழகாக யதார்த்தமாக ஒரு கிராமிய போக்குல ரொம்ப தெளிவாக எடுத்துரைக்கிறார்கள். இவரை எதிர்கொண்டு இல்ல இந்த காலத்து பெண்கள் தான் குடும்ப உறவுகளை கட்டி காப்பதில் வல்லவர்கள் என்று ஆசிரியர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது பெற்ற திருமதி கலா அவர்கள் வாருங்கள் அம்மா காத்திருக்கின்றார்கள். அவர்கள் வாருங்கள். பூட்டை திறப்பது கையாலே, நல்ல மனம் திறப்பது மதியாலே, பாட்டை திறப்பது பண்ணாலே, இனிய வீட்டை திறப்பது பெண்ணாலே, ஏட்டை துடைப்பது கையாலே, மன வீட்டை துடைப்பது மெய்யாலே, வேட்டை அடிப்பது வில்லாலே,
அன்பு கோட்டை பிடிப்பது சொல்லாலே, காற்றை அடைப்பது மனத்தாலே, இந்த காயத்தை காப்பது செய்கையாலே, சோற்றை புசிப்பது வாயாலே, உயிர் துணி உருவது தாயாலே என்ற பாரதியாரின் கவிதைகளோடு சங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் வள்ளுவர் ஐயா அவர்களை தொழுது, பாரதிதாசன் அவர்களை வணங்கி, ஒருங்கிணைப்பாளரான நீலகண்டன் தமிழன் ஐயா அவர்களையும் வணங்கி, மகளிர் அணியில் மகளிர் தின விழா அனைவருக்கும் உரித்தாக்கி, குடும்ப உறவுகளை அதிகம் கட்டி காப்பவர்கள் அந்த கால பெண்களா இந்த கால பெண்களா என்ற பட்டி மன்றத்திற்கு நடுநாயகமாக வீற்றிருக்கக்கூடிய கற்பக விருட்சமாக கற்பக தருவாக நடுநாயகமாக இருக்கும் அம்மா அவர்களை வணங்கி, எனக்கு எதிராக பேச வந்துள்ள எதிர் அணி அனைவருக்கும், என்னுடன் விவாதம் செய்ய வந்துள்ள என்னோட சகோதரியர்களுக்கும் அன்பு கலந்த உறவு கலந்த வணக்கம். உறவுனா என்னங்க? ஒரு பழமொழியே சொல்லுவாங்க, உன் உறவுல வேகிறத விட ஒரு கட்டு விரவுல வெந்துட்டு போகுதுன்னுவாங்க. அது உறவுன்றதெல்லாம் அந்த காலங்க. இப்ப எல்லாம் விறகு கூட தேவையில்லைங்க ஒரு மனுஷனை எரிக்கிறதுக்கு. மின் மயானம் வந்துருச்சு. இவ்வளவு நாகரிகமான காலம். இப்ப பவானி அம்மா கூட பேசினாங்க, பெண்ணு பாக்குற படலத்துல இருந்து ஆரம்பிச்சாங்க. என் பொண்ணுக்கு சமைக்க தெரியாதுன்னு. ஏங்க பொய்யா பேசணும்? பெண்களுக்கு எந்த பெண்ணுங்க சமைச்சுக்கிட்டு கத்துக்கிட்டு வர்றாங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி அனுபவப்பட்டுக்கிட்டா நம்ம எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறோம். நல்லா நினைச்சு பாருங்க. குடும்ப வாழ்க்கைக்குள்ள உள்ள நுழையிறதே அனுபவத்துக்காக தானங்க உள்ள போறோம். எந்த அனுபவமும் இல்லாம அடுப்படியே பார்க்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டு வர்றதுதாங்க பெண்கள். சமையல கத்துக்கிட்டு எந்த பெண்ணுமே வரமாட்டாங்க. ஏன் என்னையவே எடுத்துக்கங்க. 10வது படிச்சேன், 12வது முடிச்சேன், டீச்சர் ட்ரைனிங் இடம் கிடைச்சது, படிச்சு முடிச்சேன். 17ல முடிக்கிறேன், 27ல அப்பாயின்மெண்ட். நான் எந்த அடுப்படியை பார்த்தேன்? ஒரு தோசை சுட தெரியாது, ஒண்ணு தெரியாது. ஆனா இன்னைக்கு வந்து பாருங்க, தோசையிலேயே 1200 வகையான தோசை சுடுவேன் நானு. அவ்வளோ சமையல கத்துக்கிட்டோம். யாருக்காக கத்துக்கிட்டோம்? ஏன்னா என் வீட்டுக்காரர் என்ன பண்ணுவாருன்னா, பக்கத்துல குழம்பு இருந்ததுன்னா அங்க வாங்கி சாப்பிடுவாரு. நீ தான் குழம்பு வைக்கிற, அங்க வாரு, அந்த அம்மா என்னத்தை போட்டு வைக்குது, மணக்குது பாரு அப்படின்னுவாரு. அப்ப அப்பேற்பட்ட ஆணார என்னோட கணவனை சமாளிக்கிறதுக்கு தாங்க நான் சமைக்கவே கத்துக்கிட்டேன். இது மாதிரி அவங்க சொன்னாங்க, பெண் பார்க்கும் போது சமைக்கலைங்கிறத உண்மையை சொல்லிதாங்க நாங்க கல்யாணம் பண்ணியே கொடுக்குறோம். பொய்யா பேசுறேன் நாங்க. இதுலயே அவங்க பொய் பேசுனாங்க அப்படிங்கறது அவங்கதான் பேசியிருக்காங்கிறத நான் நிரூபிச்சுட்டேன். அடுத்து சொன்னாங்க, சுதந்திரமா இருந்தாங்களாம். இவங்க அம்மாவுக்கு மாமியார் போட்டாங்களாம். மாமியார் போட்ட நகைய இவங்க அம்மா போட்ட நகைய இவங்க மருமகளுக்கு போட்டாங்களாம். ஆனா கடைசியா வந்த மருமக குடும்பத்தை பிரிச்சு விட்டாங்களாம். இது என்னங்க கதையா இருக்குது? இப்ப எங்க வீட்டுல எடுத்துக்கங்க. எங்க அப்பா ஒரு ராணுவ வீரர், மிலிட்டரிக்கு போனாரு. எங்க பெரியப்பா 2 பேர், எங்க அப்பா கடைசி, எங்க அத்தைங்க 3 பேர். நாங்க எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் கூட்டு குடும்பமா தாங்க இருந்தோம். இன்னமும் கூட்டு குடும்பமா தாங்க இருக்கிறோம். ஆனா எங்க அப்பா என்ன பண்ணாரு, மிலிட்டரியில இருந்ததுனால அவரு கூட்டு குடும்பமா வாழ முடிஞ்சுச்சா? வாழல. அடுத்த ஆஸ்பத்திரியில டிரைவரா இருந்ததுனால கூட்டு குடும்பமா எங்களால வாழ முடிஞ்சுச்சா? இல்ல. தனிமையா தாங்க வாழ்ந்தோம், தனிமையா தாங்க இருந்தோம். ஆனாலும் நாங்க தனிமையா இருந்தாலும் எங்க அம்மா அப்பா எங்களுக்கு உறவுகளை சொல்லி கொடுக்கவே இல்லைங்க. இப்ப நானும் இப்ப தனியா தான் இருக்கேன். எங்க சொந்த அம்மா பிறந்த இடத்தையும் விட்டாச்சு, புகுந்த இடத்தையும் விட்டாச்சு, தனியா வந்து தனிச்சிட்டு இருக்கேன். ஆனா என் பையனை நான் பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிட்டு போகும்போது தாத்தான்னு ஒருத்தரை கூப்பிடுவான், இன்னொருத்தரை மாமான்னு கூப்பிடுவான், இன்னொருத்தங்கள அக்கான்னு கூப்பிடுவான், இன்னொரு பொண்ணை அத்தைன்னு கூப்பிடுவான். எப்படா தம்பி, இவரும் ஆண் பிள்ளைதான், இவரும் ஆம்பளைதான், இவரை எப்படி தாத்தாங்கிற, இவரை எப்படி மாமாங்கிறேன்னு நான் கேட்பேன். அதுக்கு அவன் ஒரு விளக்கம் சொல்லுவான் பாருங்க. அம்மா, உனக்கு இது கூட தெரியாதம்மா, அவருக்கு முடி நரைச்சிருக்கு பாருமா, அதனால அவர் தாத்தா. இவருக்கு முடி கருப்பா இருக்குமா, இவரு மாமா. இவன் பாருமா சின்ன பிள்ளையா இருக்காமா, இவ அக்கா, பாவாடை சட்டை போட்டிருக்காமா, இவ அக்காமா, அவங்க சேலை கட்டியிருக்காங்கம்மா, அவங்க அத்தம்மா அப்படின்னுமா. நாளை எந்த உறவு முறையை சொல்லி கொடுத்து வளர்த்தங்க? இந்த காலத்து குழந்தைங்க எதையுமே நம்ம கத்து கொடுக்கவே வேணாங்க. அதுவா தெரிஞ்சுக்க கூடிய சூழ்நிலையை இந்த சமூகம் அந்த குழந்தைங்களுக்கு கத்து கொடுக்குது. சமைக்க தெரியாம வந்து நம்ம குடும்பத்தை ஓட்டுறோம். இப்ப அதே இல்லாம இவங்க அம்மா போனாம்மா சொன்னாங்க பாருங்க, பக்குவம். மணப்பாற மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போட்டு செல்லக்கண்ணு அப்படின்னு சொல்லி பாடியிருப்பாரு. அந்த காலத்துல கூட்டு குடும்பமா இருந்தாங்க.
மாமியார் வாச தெளிச்சு கோலம் போடுவாங்க, மருமக பாத்திரம் விளக்குவாங்க, இன்னொரு மருமக சோறாக்குவாங்க, இன்னொரு மருமக போய் விவசாய வேலை பார்த்தாங்க. பங்கீடு அங்க நடந்துச்சுங்க. எங்கெங்க பக்குவம் இருந்துச்சு? ஒரு ஆளா இத்தனை வேலையும் செஞ்சாதாங்க பக்குவம் வரும். கூட்டு குடும்பத்துல பக்குவம் எல்லாம் இல்லைங்க, பங்கீடு தாங்க. எங்க அம்மாவே எடுத்துக்கங்க, ஒரு வேலை ஒண்ணுமே பார்க்க தெரியாது. எங்க அம்மாவும் எங்களை மாதிரியேதான் 15 வயசுலயே கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். நாங்க ஒரு சமையல் கூட தெரியாதான். எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வர்ற வரைக்கும் கூட எங்க அம்மாவுக்கு அரிசி பருப்பு எவ்வளவு போட்டு சமைக்கணுங்கிறது இன்னமும் தெரியாதுங்க. நான் அழகா சமைப்பேன், 50 பேருக்கு நான் சமையல் பண்ணுவேன். ஆனா எங்க அம்மானால இன்னமும் அந்த பக்குவம் தெரிய மாட்டேங்குது. இருந்தாலும் அவங்களும் பேரம் பேத்தி எல்லாம் எடுத்துட்டாங்க. அப்ப எனக்கு எங்க அம்மா கத்து கொடுத்ததாங்க நான் கத்துக்கிட்டு இருக்கேன். நானா கத்துக்கலையா? தானா அந்த சமூகம் உறவு முறைகளையும் வாழ்க்கை வழி வகைகளையும் நமக்கு கத்து கொடுக்குங்க. இப்ப இந்த நகையை பவானி அம்மா சொன்னாங்களே, நகையை போட்டாங்கன்னு. இப்ப வர்றவங்க அந்த காலத்துல ஒரு பெண் பார்க்கும் போதே பொண்ணு பொருளையும் போட்டு கட்டிக்கிட்டு போனாங்கங்க. எங்க அம்மாவுக்கு எங்க தாத்தா தோடும் மூக்குத்தையும் போட்டுதான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாராம். ஆனா இன்னைக்கு நம்ம குழந்தைக்கு பாருங்க, எல்லா பொண்ணும் பொருளையும் நம்ம போட்டு மாப்பிள்ளைக்கு கொடுக்க வேண்டி இருக்கு. அப்ப இந்த மாதிரி வரதட்சணை சூழ்நிலை இருக்கும் போதே அது இன்னொரு கதை தெரியுங்களா? இப்ப நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு வரும்போதெல்லாம் நாத்தனார் நகை யாருனாச்சும் வாங்கி நம்ம போட்டுட்டோமாங்க? கேள்விப்பட்டிருக்கோமா? மத்த குடும்பங்களை எப்படி இருக்கோ தெரியாது. எங்க ஊர் பக்கம்லாம் யாரும் நாத்தனாருடைய நகையை வாங்கி தன்னுடைய பொண்ணுக்கு போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஆனா ஒரு சில இடங்கள்ல எனக்கு அந்த விஷயத்த கேட்டோடனே அதிர்ச்சியானேன். ஏன்னா ஒரு வீட்டுக்கு வர மருமக போட்டுட்டு வர நகைய வாங்கி தான் மகளுக்கு போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதாம். அப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தா எந்த பொண்ணுங்க என் நாத்தனா இருக்காளான்னு கேட்டு பொண்ணு கொடுக்க யோசிப்பாங்க? சொல்லுங்க, யோசிப்பாங்களா? யோசிக்க மாட்டாங்களா? அப்ப ஒரு பையனா இருக்கணும், நாத்தினங்க இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதுல என்னங்க தப்பு இருக்குது? இந்த தப்பு யாருனால நடக்குது? கொடுக்கல் வாங்கல் இருக்கிறதுனாலதானங்க நடக்குது. அப்ப அந்த வரதட்சணைங்கிற ஒண்ணு அந்த காலத்துல இல்லவே இல்ல. இப்ப இந்த காலத்துல வரதட்சணை ஒண்ணு இருக்கிறதுனாலதான் இந்த விதமான பிரச்சனை வருது. இப்ப பக்குவமா வேலை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பங்கீட்டு மூலமாக தான் விவசாய வேலை செஞ்சு குடும்பத்தை எல்லாம் ஒன்னா கட்டி காத்தாங்க. உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. அடுத்து இன்னொரு கதையும் சொன்னாங்க பாருங்க புவனாமா. நிறைய மனைவிமார் இருந்தாங்களாம், அது உண்மைதாங்க. ஆனா இப்ப எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு புருஷன் தாங்க, இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் நிறைய காதலி இருக்கால இப்போ ஒவ்வொரு ஆணுக்கும். மனைவி இருந்தா வம்பே வராதுங்க. ஒரு மனைவி இருந்துகிட்டு நிறைய காதலி இருந்தா அந்த குடும்பம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அப்ப என்னுடைய கணவனை நான் கைக்குள்ள வச்சுக்கணும். அடுத்து ப்ளூவே அப்படிங்கிற ஒரு விளையாட்டு கேமுனால எத்தனையோ குழந்தைங்க உயிர் விட்டதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். கணினியிலேயே குழந்தைங்க மூழ்கி இருக்காங்க, செல்போன்லயே மூழ்கி இருக்காங்க. பல பக்கத்து வீட்டை நம்பி நம்ம பெண் குழந்தைங்களை விட்டுட்டு போக முடியல, எங்கேயுமே போக முடியல, வர முடியல. இந்த மாதிரி சூழ்நிலையில இப்ப இருக்கக்கூடிய பெண்கள் தான் குழந்தைகளை கட்டி காக்கணும், கணவனை கட்டி காக்கணும், நம்ம வீட்டுக்குள்ள திருட வந்து பூந்தாம போகணும்ன்றத நம்ம பொருளை பாதுகாக்க வேண்டியிருக்கு. ஏன் சொல்லப்போனா நம்மளை நாமே பாதுகாக்க வேண்டி இருக்குதுங்க. நம்மளையே கொஞ்சம் அசந்து போனோம்னா நடக்கிற அளவுக்கு இருக்கு. நன்றி, வணக்கம். அது மாதிரி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இப்ப எனக்கு முன்னாடி 2 சகோதரிகள் பேசினாங்க. அவர்கள் எக்காலத்து பெண்மணிகள் என்பதை நடுவர் அவர்களே நீங்கள் தான் சொல்ல வேண்டும். அந்த காலத்தை விட இக்கால பெண்களே உறவுகளா இருக்கட்டும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, கட்டி காக்கக்கூடிய பல சிக்கலான சூழ்நிலையும் சிறப்பாக செயல்பட்டு குடும்பத்தினை நடத்தி வருகிறார்கள் என்று வாய்ப்பிற்கு நன்றி கூறி இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பம்மா. கூட்டு குடும்பத்துல பங்கீடுதான் இருந்தது. அங்க அவங்க தனியா என்ன வேலை செஞ்சிருந்தாங்க தவிர எல்லாத்தையும் பங்கீடுதான் செஞ்சாங்க. தனி குடும்பத்துல இந்த காலத்து பெண்கள் தானே ஒத்த ஆளா போராடி எல்லாத்தையும் கத்துக்கிறாங்க, எல்லாத்தையும் சாதிக்கிறாங்க. இதுதான் இந்த காலத்து பெண்கள் கிட்ட இருக்க மிக சிறப்பான ஒரு பண்பு. இதனால்தான் அவங்க உறவுகளை மேம்படுத்திக்க முடியுது. தானே பெறுகின்ற அனுபவம் தான் உறவுகளை புதுப்பிக்கவும் பேணவும் அவர்களுக்கு காரணமாக இருக்கும். தன்னுடைய பங்கு வாரங்களில் அழகாக எடுத்துரைத்தார் ஆசிரியர். ஆசிரியரை மறுத்த அடுத்த ஆசிரியர் இல்லை. அக்கால பெண்கள் தான் குடும்ப உறவுகளை அதிகம் கட்டி காத்தவர்கள் என்ற அணிக்கு நிறைவு பேச்சாளராக கூறுவது பூசி இந்திராணி அவர்களை அன்போடு வரவேற்கிறேன்.
அன்னை தமிழை வணங்கி ஐயா நீலகண்டன் அப்பாவையும் வணங்கி இரு மகளிர் சிறப்பு பட்டிமன்றத்தில் இரு அணியினராக வந்து கலந்து கொண்டிருக்கும் அனைத்து மகளிருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, குடும்ப உறவுகளை அதிகம் காப்பவர்கள் அந்த கால பெண்களா இந்த கால பெண்களா என்று கேட்டால் அந்த கால பெண்களே என்ற அணியில் பேச வந்துள்ளேன். இதற்கு உதாரணமாக என் குடும்பத்தையே நான் கூற வந்துள்ளேன். என் குடும்பத்தில் நான் என் பெற்றோருக்கு 9வது மகளாக பிறந்தேன். பெரிய குடும்பம். ஆனால் என்னுடைய சித்தப்பா குடும்பம், என் குடும்பம் எல்லோரும் ஒன்றாகத்தான் இருந்தோம். அவர்கள் என்னுடைய குடும்பத்தில் எல்லோருக்கும் திருமணம் ஆகி பேரன் பேத்தி எல்லாம் எங்க அம்மா எடுத்து, அதே மாதிரி எங்க சித்தப்பா குடும்பத்திலயும் பேரன் பேத்தி எல்லாம் அவங்களும் எடுக்கிற வரைக்கும் எங்க அம்மாவும் எங்க சித்தி சித்தப்பாவும் ஒன்னாதான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் திருமணம் பண்ணிட்டாங்க. ஏன் அண்ணன் ஏன் அண்ணி எல்லாரும் என் குடும்பத்துலதான் இருந்தாங்க. எனக்கு திருமணம் ஆகிவிட்டது. நான் +2 தேர்வு எழுதின உடனே எனக்கு திருமணம் ஆகிவிட்டது 18 வயதில். அப்பொழுது நானும் அங்கு முதல் மருமகளாத்தான் வாழ்க்கைப்பட்டேன். அங்க எனக்கு மாமியார் மாமனார், அவங்க என்னுடைய சின்ன மாமியார் மாமனார் இங்கேயும் அப்படிதான். என்னோட மாமியார் வந்து அவங்களோட அம்மா அப்பாவுக்கும் ஒரே ஒரு பெண் என்பதால் என்னோட மாமியாரோட அம்மா அப்பாவும் என் கூட தான் இருந்தாங்க. 28 வருஷமா நான் என் மாமியாரை வச்சு இங்கதான் என் கூட தான் இருந்தாங்க. இப்ப 2 வருஷம் தான் ஆச்சு தவறி. நான் வந்து என்னோட வீட்டுல பெரிய குடும்பத்துல இருந்ததால எனக்கு இது வந்து சிரமமா தெரியல. இருந்தாலும் என்னால வேலை செய்ய முடியல. நான் 18 வயசுல கல்யாணம் பண்ணதால இவ்வளவு பெரிய பொறுப்பை என்கிட்ட கொடுத்ததால என்னால நிர்வகிக்க முடியல. நீதான் பெரிய மருமக, நீதான் பெரிய மருமக. இருந்தாலும் அது ஒரு சுகமான சுமையாக தான் இருந்தது. என் அம்மா அப்பா கிட்ட நான் போய் சொல்லுவேன், என்னால முடியலன்னு சொல்லும் போது அவங்க என்ன சொல்லுவாங்க, இதுதான் குடும்பம், இங்க எப்படி இருந்த நீ, இங்க இருக்கிற மாதிரியே அங்க இருக்க முடியாது. நாங்க ஒரு சுதந்திர பறவையா இருந்தேன். கடைசி பொண்ணா பிறந்ததால எந்த வேலையும் எனக்கு தெரியாது. இங்க வந்து எல்லா சுமைகளும் என்னோடதுதான். நீதான் பெரிய மருமக, நீதான் செய்யணும்னாங்க. செஞ்சேன். அதுக்கப்புறம் என் மாமியார் சொல்லுவாங்க, எதுவா இருந்தாலும் நீ வந்து பொறுத்துட்டு தாமா போனோம், குடும்பம்னா அப்படிதான் இருக்கும், நாங்களும் அப்படிதான் வாழ்ந்துட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு என்னன்னா எங்க அம்மா வீட்லயும் சரி, எங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா எங்க சித்தாப்பா சித்தி எல்லாமே இந்த கை வைத்தியம், தாத்தா பாட்டி எல்லாம் இருந்தாங்க இல்லையா, கை வைத்தியம் அப்ப அதை செஞ்சே எங்களை சரி பண்ணுவாங்க. மருத்துவமனைக்கு எல்லாம் கூட்டிட்டு போக மாட்டாங்க. அதே மாதிரி என் வீட்டுக்கு வரும்போது என்னோட குழந்தைங்களுக்கும் என்னோட மாமியாரு அப்படிதான் பண்ணுவாங்க. மருத்துவமனைக்கு போகவே விட மாட்டாங்க. மாத்திரை எல்லாம் கொடுக்க கூடாது, மருத்துவமனைக்கு எதுக்கு போனோம், எதுக்கு எடுத்தாலும் இப்ப இருக்கிறவங்க மருத்துவமனைக்கு போனோம் டாக்டர் கிட்ட காட்டணும் அப்படின்றீங்க. நாங்கெல்லாம் இது கொடுத்து தானே குழந்தைங்களை வளர்த்தோம். நாட்டு கை வைத்தியமே பார்த்துதான் என் குழந்தைங்களுக்கு நான் மருத்துவரிடம் ரொம்ப செல்வதில்லை. இப்படிதான் பெரியவங்க இருப்பாங்க. அது போலதான் நான் இங்க என்ன தவறு செஞ்சாலும் என் வீட்டுல போய் சொல்லும் போது எங்க அம்மா அப்பா வந்து மாமியாரையோ மாமனாரையோ குற்றம் சொல்லவே மாட்டாங்க. என்னதான் குற்றம் சொல்லுவாங்க, உனக்கு வந்து நிர்வகிக்க தெரியல, அனுசரிச்சு போக தெரியல, இப்படி சொல்லும் போது எனக்கு நிறைய விஷயத்துல அழுகையா வரும். இருந்தாலும் நாம அங்க எல்லாத்தையும் பார்த்திருந்தோம். ஏன்னா என் அண்ணன் அண்ணி எல்லாம் எங்க அம்மா அப்பாவை அனுசரிச்சுட்டு தானே போறாங்க. இந்த வயசு வரைக்கும் அனுசரிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. அவங்களுக்கும் பேரன் பேத்தி எடுக்கிற வரையும் அம்மா அப்பாவோட தான் இருந்தாங்க. அப்ப நாம ஏன் வரணும் அப்படின்றத எங்க அம்மா அப்பா சொல்லி நான் புரிஞ்சுக்கிட்டேன். அம்மா அண்ணன் அண்ணி எல்லாம் இங்க இல்லையா, அந்த மாதிரிதான் நீயும் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க அண்ணியும் எனக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நாங்க இங்க வந்து எனக்கு வந்து தனியா இவரோட பேச கூட டைம் கொடுக்க மாட்டாங்க. எல்லாருமே என்னை சுத்தி 3 நாத்தனாரு 2 மச்சனார் இப்படி என்னை சுத்தியே இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் அவங்களுக்கு வேலை செய்யறதுக்கே எனக்கு சரியா போயிடும். ஒரு படத்துக்கு போனா கூட கூட்டிட்டு போவாங்க, எங்கேயோ கிளம்புவாங்க எல்லாரும். நான் என் வீட்டுக்காரர்கிட்ட கேட்பேன், என்னங்க எங்கெங்க கிளம்புறீங்க, எல்லாரும் எங்கேயோ கிளம்பிட்டு இருக்கு. அப்பதான் சொல்லுவாரு, எல்லாரும் சினிமாக்கு போறோமா, கிளம்பு நீ கூடன்பாரு. எனக்கு அழுகையா வரும். இவ்வளவு பேர்கிட்ட சொல்லியிருக்காங்க, எல்லாரும் கிளம்புறாங்க, நம்ம கிட்ட அந்த அளவுக்கு நம்ம கிட்ட நம்மள ஒருத்தி தான் அவ அப்படின்ற ஒரு அட்வான்டேஜஸ் அவருக்கு. நம்ம இவகிட்ட சொல்ல வேண்டாம் அப்படின்னு நினைப்பாரோ என்னமோ தெரியல எனக்கு. ஆனா அதை புரிஞ்சுக்கிற பக்குவம் இல்ல. அழுகையா வரும். இவ்வளவு பேர் கிளம்புறாங்க, மாமியார் கிளம்புறாங்க, நாத்தனார் மச்சனார் இவ்வளவு பேர் கிளம்புறாங்களே, நம்ம கடைசியா சொல்றாரு. நான் கேட்ட அப்புறம் நீ வாமா எல்லாரும் போலாம் அப்படின்வாரு. அங்க போவோமா, அங்க போனாலும் திரையரங்குல இந்த பக்கம் நாத்தனாருங்க உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, இந்த பக்கம் என்னோட பக்கத்துல மச்சனர்லாம் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. எங்க கணவரை தேடுவேன், முன் சீட்ல அவங்க அம்மாவோட உட்காந்து ஹாயா படம் பார்த்துட்டு இருப்பாரு.
அப்போ எனக்கு வருத்தமாவே இருக்கும். என்னடா இது இப்படி எல்லாம் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வீட்டுக்கு வந்து கேட்டா, நீதான் புரிஞ்சுக்கணும். இப்படிதான் குடும்பம்னா இப்படிதான். நான் இங்க வந்து உட்கார்ந்தா என் அம்மா என்ன தப்பா நினைச்சுக்குவாங்க இல்லையான்னு. ஆனா யோசிச்சு பாருங்க நடுவர் அவர்களே, இப்ப இருக்கிற பெண்கள் வந்து இந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்களா? திருமணம் செய்யும் போதே எத்தனை பேர் இருக்காங்கன்னு அந்த பெண் குடும்பத்தார் வந்து கேக்குறாங்க. கலாமா சொன்னாங்க, நான் வந்து 1200 வகையான தோசைகள் செய்வேன். கலாமா எங்க அணியினர்லாம் ஒரு நாளைக்கு உங்க வீட்டுக்கு வரோம் கலாமா. முடிஞ்சது ஒரு 20 வகையான தோசை செஞ்சு கொடுங்க. இவ்ளோ வகையான தோசை செய்வேன். இப்ப இருக்கிற மருமகளுங்கெல்லாம் என்னதான் யூடியூப் பார்த்து செஞ்சாலும், யாராச்சும் வந்தா செய்ய மாட்டாங்க. அவங்க செஞ்சு சாப்பிட்டுப்பாங்க. 1200 வகைன்னு. அதுக்கு மேல கூட அவங்க கணவரும் அவங்களும் தனியா உட்கார்ந்து செஞ்சு சாப்பிட்டுப்பாங்க. யாராச்சும் வந்தா செஞ்சு குடுப்பாங்களான்னா செஞ்சு குடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி கல்யாணம் ஆகும் போதே கணவர் வீட்டார்கிட்ட விதிமுறைகள்லாம் இருக்கு. நான் வீடு பார்த்துட்டு தான் கல்யாணம் பண்றாங்க. இப்ப இருக்கிறவங்க முதல்ல வீடு பார்த்துடுறாங்க. அப்புறம் தான் கல்யாணம் பண்றாங்க. கேட்டா ஆமாங்க நம்ம வீட்டுக்கு போயிடலாம் தனியா. இங்க இருந்தா நமக்கு ஒத்து வராது அப்படின்றாங்க. அந்த குழந்தைகளுக்கு அந்த உறவு முறை என்னன்னே தெரியாம வளர்க்குறாங்க. தாத்தா பாட்டி என்னைக்கோ ஒரு நாளைக்கு அந்த குழந்தைங்களை தாத்தா பாட்டி கிட்ட கூட்டிட்டு வந்தா அவங்க என்ன ஒரு அந்யோன்யமா தான் பழகுறாங்க. 3வது ஆளுங்க கிட்ட பழகுற மாதிரி. நம்ம தாத்தா நம்ம பாட்டின்ற உறவு எப்படி அவங்களுக்கு தெரியும்? கண்டிப்பா தெரியாது. என் குழந்தைங்களுக்கு இன்னைக்கு பெரியவனுக்கு 28 வயசு ஆகுது. சின்னவனுக்கு 26 வயசு ஆகுது. ஆனா இன்னைக்கும் தாத்தா பாட்டி போட்டோவை வெளியே வச்சிருக்கோம். கும்பிட்டுட்டு போறாங்க. ஏன்னா என் கணவர் அப்படித்தான் பண்ணிட்டு இருக்காரு. கடவுளை கும்பிடுறாரோ இல்லையோ, முதல்ல அவங்க அம்மா படத்துக்கு கையெழுத்து கும்பிட்டுட்டு தூங்கி எழுந்த உடனே அதே பழக்கம் என் பழக்கங்க. கோயிலுக்கெல்லாம் போறது இல்லை என் பசங்க. அதுல எல்லாம் நம்பிக்கை இல்லை. எந்த கோயிலுக்கும் வர்றதில்லை. ஆனாலும் தாத்தா பாட்டி என் கூடயே இருந்ததால என் பசங்களுக்கு அது ஒரு இது. கும்பிட்டுட்டு போவாங்க. ஒரு நல்ல நாள்ல பிறந்த நாள் வந்தா தாத்தா பாட்டி கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவாங்க. இப்ப இருக்கிற பெண்கள் அதையெல்லாம் செய்யறாங்களான்னா இல்ல. கோயிலுக்கு போறாங்களா? முதல்ல போறதில்ல. அந்த நம்பிக்கை இல்ல. கோயிலுக்கு போறதை விட பார்க்கு பீச் இப்படி போறதுதான் அவங்க விரும்புறாங்க இன்றைய பெண்கள். ஆனா நாம அப்படி கிடையாது. நம்ம குழந்தைங்கள கோயிலுக்கும் கூட்டிட்டு போனோம். நாம திரையரங்குக்கு போனாலும் கோயிலுக்கும் கூட்டிட்டு போயிருக்கிறோம். நல்ல கருத்துக்களை தாத்தா பாட்டி நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. எது சொன்னாலும் தாத்தா பாட்டி நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இப்ப இருக்கிற பெண்கள் அவர்கிட்ட பழகவோ பேசவோ விடுறாங்களான்னா பெரும்பாலான பெண்கள் விடுறதில்ல. ஒரு சிலர் மட்டும்தான் அத வந்து விடுறாங்க. அது போல என்னோட குடும்பத்துல கல்யாணத்துக்கு போனாலும் அப்படிதான். திருமணத்துக்கு போவோம். சாப்பிடுற இடத்துல நான் சாப்பிடுவேன். என்ன சுத்தி என் சொந்தக்காரங்க தான் இருப்பாங்க. என்னோட கணவரை தேடணும். தேடனா அவங்க அம்மா தங்கச்சிங்களோட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாரு. கேட்டா நீ நமக்குள்ள என்ன இருக்கு? நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். எல்லாத்துக்கும் இப்படியேதான் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணி 30 வருஷம் கடந்துட்டு எனக்கு இப்ப இதெல்லாம் யோசிக்கிறேன். நம்ம நிறைய மிஸ் பண்ணிட்டோம் லைஃப்ல. இப்ப இருக்கிற பசங்களை பார்த்து யோசிக்கிறேன். நாம லைஃப்ல நிறைய மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. அத சொன்னா கூட எங்க வீட்டுல இன்னைக்கு வரைக்கும் என்னதான் திட்டுவாங்க. எங்க அம்மா அப்பா அப்படியே என்ன பழகிட்டாங்க. ஏன்னா அவங்க வாழ்ந்த விதமும் அதுதான். இதுல என்ன இருக்குன்னா உறவுகள் வந்து மெய்ப்பிக்கணும். நம்ம புதுப்பிக்க கூடாது. நாம உறவை வந்து பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துதான் வளர்க்கணும். அத்தைன்ற உறவு கூட இன்னைக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன் அண்ணன்களு கடைசி நிறைய நாட்கள் எங்க குடும்பத்துல இருந்ததால எங்க அம்மா அப்பா விட்டு போகல. இதை நான் பெருமைக்கு சொல்லல. அத்தை பொண்ணுதான் பெரிய மருமக. சின்ன மருமக வந்து என்னோட தாய் மாமாவை கட்டிக்கிட்டாங்க. அக்கா பொண்ணுதான். என்னோட உறவுலதான் கட்டணும். இன்னைக்கு உறவுல கட்டினாலும் சரி, வெளியில கட்டினாலும் சரி, எப்படி கல்யாணம் முடிச்சாலுமே தனிதான். கூட்டு குடும்பம்ன்றதுக்கு இடமே இல்லை. அதனால சொந்தங்கள் இருந்தாலும் அவங்க ஒன்னா இல்லை. அவங்களோட பக்குவப்பட்டாங்க. அவங்க அந்த மாதிரி இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துதான் அவங்களையும் சொல்லி வச்சுதான் கட்டி கொடுத்தாங்க. எங்க அப்பா அன்னைக்கே சொல்லிட்டாருமா, வந்த உடனே பிரிச்சுடாதீங்க குடும்பத்தை. நாங்க இன்னைக்கு வரைக்கும் நாங்க ஒன்னா இருக்கோம். அதே மாதிரிதான் உங்களுக்கும் நான் சொல்லுவேன். ஒன்னாதான் இருக்கணும். வந்த உடனே இந்த எண்ணத்தோட வராதிங்கன்னு சொல்லிட்டாங்க. எங்க அண்ணி கேட்டுக்கிட்டாங்க. அதனாலதான் நான் கோச்சிட்டு வீட்டுக்கு அடிக்கடி போயிடுவேன். என்னால இங்க முடியாது, வேலை செய்ய முடியாத காரணம். போயிட்டாலும் திருப்பி கொண்டு வந்து விடுவாங்க. என் கணவர் என்னை தேடிட்டு வரமாட்டாரு. எப்போ வராலும் வரட்டும், போனால அப்படின்னு தான் இருப்பாரு. அழுதுகிட்டே அதுக்கப்புறம் 3 மாசம் கழிச்சு அம்மா அப்பா திரும்ப கொண்டாந்து விடுவாங்க. மன்னிச்சுக்கோங்க, தெரியாம செஞ்சுட்டா இனிமே இது நடக்காது, இப்படிதான் சொல்லி விடுவாங்க. என் கணவர் இன்னைக்கும் என்னை என்ன சொல்லி திட்டுவாருன்னா, நீ அடிக்கடி கோச்சிட்டு போனல, உங்க அம்மா என்னைக்காவது உனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்களான்னு யோசிச்சு பாரு அப்படின்னு தான் சொல்லுவாரு. அது
அன்னைக்கு எனக்கு அது விஷயம்லாம் ரொம்ப காயமா இருந்தது. அம்மா அப்பா நமக்கு சப்போர்ட் பண்ணாம இன்னைக்கு, ஏன்னா இன்னைக்கு சொல்லுவாங்க எங்க அம்மா அப்பா, அன்னைக்கு நான் உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தா உன் குடும்பம் பிரிஞ்சு இருக்கும், நீ குழந்தைய தூக்கிட்டு ஆனா உன்னா வந்துடுற, இன்னைக்கு உனக்குன்ற ஒரு குடும்பமே இல்லாம போயிருக்கும். இது இன்னைக்கு வரைக்கும் உனக்கு ஒரு நல்ல குடும்பம் கிடைச்சிருக்குதுன்னா அது நாங்க சொன்ன அந்த அட்வைஸால தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இன்னைக்கு இருக்கான்னா இல்ல, நிறைய குடும்பத்துல. எதிரணியினர் சொன்னாங்க இன்னைக்கு வந்து உள்ள பசங்க நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்காங்க, சொன்னா புரிஞ்சுக்குவாங்க. எங்கெங்க புரிஞ்சுக்கிறாங்க? எங்க போனாலும் தனியா போகணும், தன் கணவனை போகணும், கணவனை வந்து கூட்டிக்கிட்டு அம்மா வீட்டுக்கு கூட போயிட்டு இருக்கிறாங்க. தனி குடுத்தனம் இல்லைன்னா இல்லாத பட்சத்துல அவங்க கணவரை கூட்டிட்டு போய் அம்மா வீட்டுல இருக்காங்க. ஏன் அதை இங்க இருந்தா என்ன? அவங்க அம்மா மாதிரி தானே மாமியார் மாமனாரு. இப்ப எனக்கு 2 பையன்கள் இருக்கிறாங்க. இருந்தாலும் கல்யாணம் பண்ணா அவங்க வர மருமக எப்படி இருப்பான்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் நான் என் மகன்களுக்கு சொல்வேன், இங்க இருக்கணும்ன்ற கட்டாயம் இல்ல. எங்க இருந்தாலும் நீ நல்லா இருந்தா போதும். ஆனாலும் உனக்கு பிறக்கிற குழந்தைங்கள நல்வழியோட நடத்து. நல்லதுதான் சொல்லி கொடுக்கணும். இந்த தனியா பிரிக்கணும், தனியா இருக்கணும், இந்த எண்ணம் வரக்கூடாது. உனக்கும் வரக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுவேன். இப்போதைக்கு அவங்க அதை கேட்டுட்டு தான் இருக்காங்க. என் மகனுங்களுக்கு அதான், நான் என்னதான் வர மருமகளுங்களை, எனக்கு பொண்ணு இல்ல, வர மருமகளுங்களை நான் பொண்ணா தான் பார்ப்பேன் கண்டிப்பா. பொண்ணு இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, எனக்கு இல்லாதால இன்னும் கொஞ்சம் அதிகமான சுதந்திரம் கொடுத்து வளர்க்கணும்னு தான் நினைக்கிறாங்களே. எப்படி வருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் இன்றைய வரப்போறது, ஏன்னா இந்த காலத்து பெண்கள் அவங்க நம்மள அப்படி அம்மாவா பாப்பாங்களான்னு தெரியாது. நான் மகள்களா பார்த்தா கூட, நாம மகள்களா பாக்குறோம். ஏன்னா நாம அந்த காலத்து பெண்கள், வரவங்கள நான் மகளா தான் பார்க்கணும்னு ஏன்னா நான் அந்த காலத்து பெண். இதுதான் நான் சொல்லிக்கிறது. என்னதான் நம்ம வந்து அந்த காலத்து பெண்கள் புரிஞ்சுக்குவாங்கனாலும் புரியாது. புரிஞ்சுப்பாங்க. தூங்குறவங்கள எழுப்பலாம், முழிச்சிட்டு இருக்கிறவங்கள எழுப்ப முடியாது இல்லையா? அதுதான் அந்த இந்த காலத்து பெண்கள். என்னுடைய உரையை எனக்கு வாய்ப்பளித்தமைக்கும் வாய்ப்பு அளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கு உரையை முடித்துக் கொள்கிறேன். வணக்கம் தெரிவித்து உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பம்மா, ரொம்ப யதார்த்தமா பேசுனீங்க. உங்களுக்கு வரப்போற மருமகள் நிச்சயமா உங்களை மாதிரிதான் இருப்பாங்க, கவலைப்படாதீங்க. நன்றி அம்மா, நன்றி. ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டா, உங்களுடைய தாய் தந்தைய எப்படி இந்த குடும்ப உறவுகளை கட்டி காக்கணும் அப்படின்னு உங்களுக்கு கடைசியா சொன்னாங்க பாத்தீங்களா? நான் உங்களை கொண்டு போய் ஏன் விட்டேன், எனக்கு அப்பா அம்மா சப்போர்ட் பண்ணி நான் அழுதுருக்கேன் இல்லையா? அப்போது நம்மளுடைய மனசு பக்குவம் இல்லாத ஒரு மனதாக இருக்கு. இப்போது காலத்தினோட கட்டாயம், உங்கள் அப்பா அம்மாவுடைய வழிகாட்டல், நல்ல ஒரு முதிர்ச்சி வந்திருக்கிறது. நடுவே சொன்னீங்க, நீ இந்த காலத்து பிள்ளைங்களை பார்க்கும்போது நான் மிஸ் பண்ணேன். இதை இப்போது கூட செய்யலாம். வயதாகி கூட 4 இடங்களுக்கு போகலாம் கணவரோட, ஊர் சுற்றி பார்க்கலாம். அதுல எல்லாம் மகிழ்ச்சி இல்லை. இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் கழித்து நினைச்சு பாருங்க, இந்த தாத்தா பாட்டியோட மாமனார் மாமியாரோட, ஏன்னா அவர்களை குறிப்பிடல, ஆனா நான் மனதால் அவங்க தொடரேன். கோச்சுக்கு போனா என் கணவன் வந்து என்ன கூட்டிட்டு போறேன், எங்க அம்மா அப்பா தான் கொண்டு விடுவாங்க. அந்த பெரியவர்கள் எந்த வார்த்தையும் சொல்லாமல் முழு மனதோடு உங்களை ஏற்றிருக்கிறார் அல்லவா? பெருந்தன்மை, அந்த பெருந்தன்மை உங்களுக்கு வந்திருக்கும். நீங்கள் நாளைக்கு உங்கள் குழந்தைகள் மருமகன்களை அப்படி என்றால் பார்த்துக் சிறப்பான ஒரு கருத்து. புதுப்பிக்க மெய்ப்பிக்கின்ற வார்த்தையை யோசிக்கணும். உறவுகளை மெய்ப்பிக்க முடியாதுமா, புதுப்பிக்கத்தான் வேண்டும். புதுப்பிக்கத்தான், மெய்ப்பிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நட்பு கூட அது மெய்ப்பிக்கலாம். உறவு என்பது இறைவன் அளித்தது, அது உண்மையானது. நம்ம போய் ஒரு 3 தலைமுறை கடந்தவர்கள்ட்ட போய் நம்ம அறிமுகம் பண்ணிக்கலாம். உங்களுடைய தாத்தாவும் என்னுடைய தாத்தாவும் உடன் பிறந்தவர்கள் சொல்லலாம். ரொம்ப அருமையா சொன்னீங்க. இறுதியாக, இந்த காலத்து மகளிரை கட்டி காப்பதில் வல்லவர்கள் என்று தன்னுடைய அணிக்கு வலு சேர்க்க வருகிறார்கள் திருமதி ரமணி பாலசாமி அவர்கள். வாருங்கள் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் நிறுவனர் திருவள்ளுவரையும், மேலாளர் பாரதிதாசன் ஐயா அவர்களையும், ஒருங்கிணைப்பாளர் சிங்க தமிழனா எங்கள் தங்க தலைவராம் நீலகண்ட தமிழன் ஐயாவை வணங்கி வாழ்த்தி என்னுடைய உரைக்கு வருகிறேன். எனக்கு முன்னால் பேசியவர்கள் அந்த காலத்துல இருக்கிற பொண்ணுகள் தான் உறவுகளை நேசிச்சாங்க அப்படின்னு பேசினவங்களுக்கும், என்னோட அணியில பேசினவங்களுக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன்.
முதல்ல பேசினவங்க பவானி அம்மா சொன்னாங்க, பொண்ணு பார்க்க வரும்போதே பொண்ணு கூட பையன் கூட பிறந்தவங்க எத்தனை பேரு விசாரிப்பாங்களாம். எங்கேம்மா பெத்து வச்சிருக்கீங்க? எல்லாம் ஒண்ணு பெத்து வச்சிருக்கீங்க. போன காலத்துக்கு முந்தின காலம் 3வது தலைமுறை நான் சொல்றேன். என் கூட பிறந்தவங்க தான் அண்ணன் தங்கச்சி அக்காலாம் இருந்தாங்க. ஆனா போன தலைமையில இருக்கிறவங்க ஒரு பொண்ணு தலைப்புள்ளதான் தலைப்புள்ள கல்யாணம் பண்ணிக்கிறது கூட யோசிக்கிறாங்க. அப்படி பொண்ணு கேட்கவே தேவையில்லை. பொண்ணு ஒரே பொண்ணுதான், ஒரே பையன் தான். அப்புறம் உறவுகளை எங்க காப்பாத்துறது? உறவுகளையே சுருக்கிட்டீங்களேம்மா. அக்கா தங்கச்சி இருந்தா தானமா மாமி மச்சான் உறவு கிடைக்கும். அண்ணன் தம்பிங்க இருந்தா தானமா அத்தா மாமின்னு உறவு வரும். உறவுகளை சுருக்குனது நீங்க. இப்ப உறவுகளை கட்டி காப்பாத்துறது நாங்க. நீங்க எப்படி சொல்லுவீங்க? சொல்ல முடியாது. அப்புறம் 2வது, அந்த காலத்துல உறவுக இருந்தாலும் கூட, கூட்டு குடும்பத்துல இருந்தாலும் கூட, எப்ப பாரு எங்க பாரு ஒரு ஸ்டவ் அடிச்சுக்கிட்டே இருக்கும். கூட்டு குடும்பத்துல இருந்தாங்கன்னு தான் பேரு. குடும்பம் நிம்மதியா, பொண்ணுங்க நிம்மதியா வாழல. சும்மா எப்ப பார்த்தாலும் குடும்ப சண்டை போட்டு தோச்சுட்டு போறது, விரோதம் பண்ணிக்கிறது, மனசால ஒத்துமையா இல்ல, உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே ஒருத்தருக்கு கெடுதல் பண்றது, அந்த மாதிரி எல்லாம் இப்ப இல்ல. அவங்க தனியா இருந்தாலும் கூட தம் அத்தை மாமாவையும் கவனிச்சுக்கிறாங்க. அம்மா அப்பா கல்யாணம் பண்றதுக்குனாலே இப்ப உட்கார்ந்து பேசுறாங்க. எங்க அம்மா அப்பாவை நான் என் கூட வச்சுக்குவேன், சம்மதமானு கேக்குறாங்க. அதே மாதிரி உங்க அம்மா அப்பாவையும் நீ போய் பார்த்துட்டு வா, இல்லாட்டா கூட்டிட்டு வா. அவங்களும் வந்து 6 மாசம் இருக்கட்டும், எங்க அம்மாவையும் நான் வச்சுக்குவேன்னு சொல்லி அவங்க பொண்ணோட அம்மா அப்பாவை கூட விட்டு கொடுக்காம பொண்ணுங்க காப்பாத்துறாங்க. இந்த தலைமுறையில இருக்கிறவங்க அவங்க புருஷனை பிள்ளைகளை மட்டும் காப்பாத்தல, தன்னோட தாய் தகப்பனாருக்கும் உரிமை எடுத்துக்கிறாங்க. அந்த காலத்துல பொண்ணுங்க பெத்தவங்க பையன் இல்லாதவங்க எல்லாம் நடுரோட்ல நின்னாங்க. ஆதரிக்க யாரும் இல்ல, ஏன்னா ஒரு கௌரவ குறைச்சல்ட்டு. ஆனா இப்ப அப்படி இல்ல. பொண்ணுங்க பிறந்தாலும் கூட எனக்கு நானும் 10 மாசம் சுமந்து பெற்றேன், நானும் படிக்க வச்சிருக்கேன், வேலைக்கு போறேன், நீ வேலைக்கு போற, அதனால எங்க அம்மா அப்பா நான் காப்பாத்துவேன். உறவுகளை இழுத்து பிடிக்கிறாங்க இந்த காலத்து பொண்ணுங்க. அந்த காலத்துல ஒரு குழந்தைய பெற்றுட்டா மாமா கையில கொஞ்ச நேரம், அத்தை கையில கொஞ்ச நேரம் உறவு இருக்காங்கன்னு ஃப்ரீயா இருக்காங்க. இப்ப அப்படி இல்ல. பெத்த குழந்தைய தானே தான் பார்க்கணும். அம்மா அப்பா இருந்தாலும் அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு இப்பதான் யூடியூப்ல நிறைய இருக்கு, பாட்டி வைத்தியம்ல நிறைய இருக்குது. எல்லாம் பார்த்து பிள்ளைகளையும் காப்பாத்துறாங்க. அப்புறம் போன காலத்துல, அந்த காலம்னு சொல்றீங்களே, அந்த காலத்து குடும்பத்துல ஒன்னா இருந்தாங்கன்னா ஒன்னா இருந்தாங்கன்னு தான் பேரு. சண்டை சச்சரவு இருந்ததோட ஒரு முன்னேற்றம் இல்லாம இருந்துச்சு. ஏன்னா போட்டி, அண்ணன் தம்பிகளுக்குள்ள அக்கா தங்கச்சிக்குள்ள போட்டி. நம்ம ஏன் கொடுக்கணும், நம்ம ஏன் சேர்க்கணும், அப்பா சேர்த்து வச்ச பாட்டி தாத்தா சேர்த்து வச்ச சொத்தா 10ஆ புடி, எத்தனை பிள்ளைய பாக்குறாங்களோ அத்தனை பங்கா போடு அப்படின்னு சுருங்கிதான் போச்சு. ஆனா இந்த காலத்துல நம்ம குடும்பம் காப்பாத்தணும், நம்ம பிள்ளைகளுக்கு வேணும்னு சொல்லி எல்லாம் அவங்க சுயமா சம்பாதிச்சு சுயமா சேர்க்கிறாங்க. அப்பா இப்போ மாப்பிள்ளைங்க கூட பொண்ணோட அப்பா அம்மாவை அப்பா அம்மாவை நினைக்கிறாங்க. யாரையும் சொந்தத்தை விடல, எல்லா சொந்தங்களும் நல்லா இருக்கு. என்ன நாகரிகமா இருக்கு. பொண்ணுக்குள்ள ஒன்னா இருந்துட்டு சண்டை சச்சரவு குடிமையை பிடிச்சுக்கிட்டு மண்ணெண்ணெய் ஊத்துறதும், கிணத்துல விழுகிறதும், தற்கொலை பண்றதும், கோர்ட்ல கேஸ் போடுறதும், விவாகரத்து அலையிறதும் அப்படி இல்லை. இப்போ எல்லாம் இந்த காலத்து பொண்ணுங்க நல்ல அறிவோட புத்தியோட நல்லா இப்ப என்ன ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, நாங்க 2-3 பிள்ளைய பெத்துக்கோன்றாங்க. ஒரே பிள்ளைய பெத்தா தானே உறவு இல்லாம போகுது. முன்னால போன ஜென்மத்துல என்னது முந்தின ஜெனரேஷன் மாதிரி இருக்கக்கூடாது, நம்ம பிள்ளைகளை 2 பிள்ளைகளை பெற்றுக்கணும்னு இப்ப எல்லாரும் 2-3 பிள்ளைகளை பிறக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்பத்தானங்க உறவு வரும். உறவே இல்லாம உறவை சேர்த்து வைக்கலன்னா என்னங்க அர்த்தம்? இப்ப இருக்கிற ஜெனரேஷன் பொண்ணுங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு மாமனார் மாமியார கவனிக்கலன்னு சொன்னாங்க. மாமனார் மாமியார நல்ல சின்ன வயசா இருக்கிறாங்க, அவங்கள நல்லா தனியா வச்சுட்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி பாத்துட்டு வர்றாங்க. எல்லாரும் வேலைக்கு போறாங்க, பொண்ணுங்க இருக்கிறதுனால வாரத்துக்கு ஒரு வாட்டி போயிட்டு வர்றாங்க. தூரத்துல இருந்தா இப்பதான் வந்திருக்க போனு எல்லாம் வானொலியிலேயே வாட்ஸ்அப்லயே எல்லாம் தாத்தா பாட்டி எல்லாம் பாக்குறாங்க, பேசுறாங்க. யாருன்னு தெரியாதுன்னு சொன்னாங்க ஒரு அம்மா. அது எப்படி யாருன்னு தெரியாம போகும்? நல்ல வானொலியில காமிக்கிறாங்க, செய்யறாங்க. வாரத்துக்கு ஒரு வாட்டி நேர்ல போயிட்டு வர்றாங்க. 2 பேரும் வேலைக்கு போறதுனால இந்த காலம் அந்த மாதிரி இருக்கு. 2 பேரும் வேலைக்கு போறதுனால போய் கிட்ட வைக்க முடியாம இருந்துக்கும். அவங்க தூரத்துல இருக்கும், வேலை விஷயமா வேற இடத்துக்கு போறதா கூட இருக்கும்.
அப்ப எப்படி வயசான காலத்துல கூட்டிட்டு போவாங்க? எனக்கு பாருங்க எவ்வளவு வயசு ஆயிடுச்சு. நான் சொல்றேங்க, என்னைய நல்லா கவனிக்கிறாங்க. தூரத்துல இருந்தாலும் கூட வந்து பாக்குறாங்க. கிட்டத்திலயும் ஒரு ஆள் இருக்கிறாங்க. அதனால இந்த காலத்து பிள்ளைங்க தனியா இருந்தா கூட உறவுகளை நல்லா காப்பாத்துறாங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் அண்ணன் தம்பி எவ்வளவு நல்லா பழகுறாங்க. அவங்க ஒரு நாள் உறவுகளை பிரிக்கவே மாட்டாங்க. உறவுகளை சேர்த்துதான் வைக்கிறாங்க. வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மிகச்சிறப்பம்மா, மிகச்சிறப்பு. பழமொழி சொல்லுவாங்க, மாவு இருக்கிற மனத்துலதான் கூழ் இருக்கும் குணத்துல. எவ்வளவு பெருந்தன்மையா என்னென்னலாம் பாக்குறாங்கன்னு உங்களை பார்ப்பவர்களை மனதார வாழ்த்திய உங்களுடைய உரைக்கு நன்றி அம்மா. ரொம்ப அழகா சொன்னீங்க. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் குறிப்பிடுறேன். அந்த காலத்துல மாதிரி இந்த காலத்து பெண் பிள்ளைங்க இல்லைன்னு அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னீங்க. பெண் பிள்ளைகளை பெற்ற ஆண் குழந்தை இல்லாத பெற்றோர்கள் நடுத்தருவில் இருக்கிறார்கள். உண்மைதான். பெண் குழந்தைகிட்ட வந்து நின்னா அவங்களுடைய கௌரவ குறைச்சல்னு இப்பவும் நினைக்கிறவங்க இருப்பாங்க. இன்னும் அந்த காலத்தை நினைச்சு பார்க்கறதுக்கு முடியவே முடியாது. ஆனா இந்த காலத்துல பெண் குழந்தைகள் என்னையும் பெற்று படிக்க வச்சு ஆளாக்கி இருக்காங்க. என்னுடைய அப்பா அம்மாவையும் பார்க்க வேண்டியது கடமை என்று உரிமை பேசி கணவனை ஈன்றவர்களையும் தந்தை ஈன்றவர்களையும் பாதுகாக்கிற அற்புதமான பணியை செய்யறாங்க. நீங்க ஏற்றுக்கிட்டு தான் வேணும். அப்படிப்பட்ட பரந்த மனப்பான்மையுடைய இளைஞர்களும் இருக்காங்க. அதையும் ஒத்துக்கிதான் அம்மா குறுக்கே பேசுறதுக்கு மன்னிச்சுக்கோங்கம்மா. அம்மா குறுக்கே பேசுறதுக்கு மன்னிச்சுக்கோங்கம்மா. ஒன்னே ஒண்ணு சொல்றேன். நிறைய பொண்ணுங்க தான் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா நம்ம அப்பா அம்மாவை யாரும் கவனிக்க மாட்டாங்களேன்னு கல்யாணம் பண்ணாம இருக்காங்க. அங்க பொண்ணுங்க தான் கல்யாணம் பண்ணிக்காம அம்மா அப்பா பாத்துக்கணும்னே இருக்கிறாங்க சில பேரு. அப்ப பொண்ணுங்க உறவுகளை வெறுக்கிறாங்களாம்மா? இந்த காலத்து பொண்ணுங்க உறவுகளை வெறுக்கலேன்னு அடித்தரமா சொல்லுங்க. உண்மைதான், உண்மைதாமா. அந்த காலத்திலும் அப்படி இருந்திருக்காங்க. எங்களுடைய அறிவியல் ஆசிரியர் கூட தன்னுடைய சகோதர சகோதரிகளுக்கெல்லாம் திருமணம் செய்துவிட்டு தான் சுகிதாபாய் அவர்களுடைய பெயர் திருமணம் செய்யாம இருந்தாங்க. அந்த காலத்துல இருக்காங்க, இந்த காலத்துல அப்படி ஒரு சில மனிதர்கள் இருக்கத்தான் இருக்காங்க. அதனால ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் நம்ம அப்படி சொல்ல முடியாது. தீர்ப்புல நம்ம பார்க்கலாம் என்ன சொல்ல போறோம்னு. நிறைவாக இந்த 2 அணி தலைவர்களும் தங்களுடைய அணியின் கருத்துக்களை மிக சுருக்கமாக ரத்தின சுருக்கமாக தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். அந்த வகையிலே திருமதி ஸ்ரீபிரியா சேஷாத்ரி மருத்துவர் அவர்களை அன்போடு அழைத்து அதுதான். ரொம்ப நல்லா இருந்தது. வாதங்கள் விவாதங்கள் மிக அழகாக சென்று கொண்டிருந்தது. எதிரணியில இருந்து சொன்னதற்கு எங்களுடைய அணியில இருந்து ஆணித்தரமான விஷயங்களை அழகாக சொல்லிட்டு வந்தோம். முதலில் பேசியவர்கள் நான் தான் பேசினேன். அடுத்தது பேசின கலாமா வந்து தெரியாத உறவுகளை கூட என் குழந்தை வந்து தெரிந்த அந்த உறவை மேம்படுத்திக்கிட்டு தான் வந்தான் அப்படின்றத வந்து ரொம்ப அருமையா சொல்லி சொன்னாங்க. அதோட இல்லாம இந்த காலத்து பெண்கள் எல்லாரோடையும் அனுசரித்து போறதுதான் சொன்னாங்க. ஒரு விஷயம் சொல்றேன், எதிரணியில கடைசியா பேசின இந்திராணி அம்மா வந்து பல தடவை பக்குவப்படாம நான் போனேன்னு போனாலும் அந்த உறவை எடுத்துட்டு வர்றதுக்கு அந்த கால பெண்கள் கிட்ட இருந்து இந்த கால பெண் உறவோட தான் வந்திருக்காங்க. அது அவங்களே ஒத்துக்கிற லெவலுக்கு தான் பேசியிருக்காங்க இன்னைக்கு. அது உண்மைதான். ரமணி அம்மாவினுடைய வாதத்துல ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லணும். தைரியம்ன்ற அந்த வார்த்தை இந்த கால பெண்கள் கையில இருக்கு. ஏன்னு கேட்டா தன்னுடைய உறவுகள், தன்னோட தாயாதி உறவுகள், தந்தை உறவுகள் எல்லாரையுமே பேணி காத்து கொள்ளக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பு அந்த பெண்ணுகிட்ட இருக்கு. அம்மா அப்பா வழியில இருக்கிறவங்க, தன்னுடைய மாமனார் வழியில இருக்கிறவங்க அத்தனை பேரையும் அனுசரிச்சு அவங்க எல்லாருடைய உறவுகளையும் திருப்பி புதுப்பித்து கொண்டுதான் போறோம். எங்கேயுமே அறுபடாம பத்திரமா பார்த்துக்கிறோம் ஒவ்வொரு இடத்துலயும். இப்போ நேற்றைய ஒரு நிகழ்ச்சி, பையன் பொண்ணு பாக்குறதுக்கு போறாங்க. பொண்ணு ரொம்பவும் ஏழ்மைத்தனம் கொண்டவள். அந்த அவளோட ஜீவனத்துலதான் அந்த வீட்டுல அவ அம்மாவும் அந்த பொண்ணும் வேலை செய்யறாங்க. அந்த பொண்ணு புடிச்சு போயிடுத்து. அந்த பொண்ணு பார்த்த உடனே சொல்றா, நான் பண்ணிக்க சம்மதம், ஆனா இப்ப சொல்லிடுறேன், நான் வந்துட்டனாலும் நான் வேலைக்கு போவேன், எங்க வீட்டுக்கு பாதி சம்பளம் நான் கொடுப்பேன், அதற்கு நீங்க இப்பவே ஓகே சொன்னீங்கன்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். எதுக்காக சொல்றேன், இந்த இடத்துல அவ வந்து உறவை அறுக்கல. இப்பவே பாரு அவ எப்படி பிரிக்கிறா பாரு கிடையாது. தாய்க்கும் நம்மளுடைய பொறுப்பை வச்சுக்கிட்டு அந்த உறவையும் நம்ம கையில பிடிக்கணும். அவங்களுக்கு நாளைக்கு ஒரு வலுவான ஒரு இது இருக்கணும்ன்றதுக்காக தான் அவ செய்யறா. அப்போ அந்த உறவை வந்து விட்டு கொடுக்காம இருக்கிறதுனால தானே பொறுப்புகள் அதிகமாக தான் உறவுகள் வந்து என்னைக்குமே அருகாமல் பார்த்துக் கொள்வது இந்த கால பெண்கள் மட்டுமே என்று நான் கூறிக்கொள்கின்றேன். நன்றிமா. சிறப்பு சிறப்பம்மா. இன்றைய பெண் பார்க்கின்ற படலம் எவ்வளவு மாறி இருக்கிறது என்பதை நடைமுறை உதாரணத்தோடு இருக்கிறீர்கள். அந்த கால பெண்கள் தான் உறவுகளை கட்டிக்காப்பார்கள் என்ற அணிக்கு தலைவராக பொறுப்பேற்கக்கூடிய திருமதி பவானி அவர்கள் என்போடு அழைப்பதை வாழ்கிறார்.
அந்த காலத்துல பெண்கள் எல்லாம் வந்து 3 மணிக்கே எழுந்துக்குப்பாங்க. 3 மணிக்கே எழுந்துச்சு அடுப்பங்கரையில சமைச்சு, அதுக்கப்புறம் மாவு அரைப்பாங்க, சட்னி, தொவையல் எல்லாமே செய்வாங்க. அன்பா பரிமாறுவாங்க. அப்ப அன்பா பரிமாறும்போது அவங்க கையில சாப்பிடும்போதே ஒரு ஆனந்தம் இருக்கும். ஆனா இப்ப இருக்கிற பெண்கள் அப்படியா? எல்லா வசதியும் இருக்கு. மாவு அரைக்கிறதுக்கு கிரைண்டர் இருக்கு, சட்னி அரைக்க மிக்ஸி இருக்கு, துணி துவைக்க வாஷிங் மிஷின் இருக்கு. எல்லாமே இருக்கு. எல்லா சொகுசு வாழ்க்கையும் இருக்கு. ஆனாலும் இப்ப இருக்கிற பெண்கள் என்ன பண்ணுவாங்க? சோ ஆர்டர் பண்ணலாமா? ஸ்விக்கில ஆர்டர் பண்ணலாமான்னு சொல்லிட்டு தான் ஆர்டர் பண்ணி சாப்பிடுற அளவுக்கு இருக்கிறாங்க. ஸ்ரீபிரியா அம்மா சொன்னாங்க, அந்த 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 காலத்துல பெண்கள்லாம் பயந்து பயந்து வாழ்ந்தாங்க. இல்லைங்க, அது பயம் கிடையாது. ஒரு அன்பு அன்பு, ஒரு மரியாதை. மாமனார், மாமியார், மச்சினர், நாத்தனார் அவங்க கிட்டலாம் ஒரு அன்பா இருந்தாங்களே ஒழிய, அது பயம்ன்றதே கிடையாது. அப்புறம் பொங்கல் வைக்கிறதுக்கு சொன்னாங்க. பெண்கள் எல்லாம் வந்து இந்த காலத்துல பெண்கள்லாம் போயிட்டு அழகா பொங்கல் வைப்பாங்களாம். நம்ம எந்த காலத்துல இருக்கிறோம்? இப்ப நம்ம பேசுற எல்லாருமே வந்து ஒரு 45, 50 வயசுக்குள்ள இருக்கிறவங்க. நம்ம எல்லாமே செஞ்சோம், இல்லன்னு சொல்லல. ஆனா இப்ப இருக்கிற 20, 25 வயசு பிள்ளைங்க எடுத்துக்கோங்க. எந்த கோயிலுக்கு வருதுங்க? செல்போனை எடுத்து வச்சுக்கிட்டு, மடிக்கணினிய வச்சுக்கிட்டு, மணிக்கணக்கா ரூம்ல உக்காந்துட்டு தான் பேசுதுங்களே ஒழிய, அதுங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்ல தான் அடப்பட்டு இருக்குதுங்க. சாப்பிட கூட நம்ம வழி வழியா தான் போய் சாப்பாடு எடுத்துன்னு ரூம்லயே கொடுக்க வேண்டியதா இருக்குது. ஒரு டீ கூட எடுத்துன்னு போயிட்டு அவங்க ரூம்ல தான் கொடுக்க வேண்டியதா இருக்குது. அவங்க எங்க இப்ப வெளியே வர்றாங்க? அதுல கோயிலுக்கு போயிட்டு அவங்க அழகா பொங்கல் வைக்கிறாங்களாம். எப்படிங்க இப்படி வந்து வீட்டுல இருந்துகிட்டு வந்து பொய் பொய்யா பேசுறீங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் கலாமா சொன்னாங்க, விதவிதமா தோசை சுடுவாங்களாம். 1200 தோசை சுடுவாங்களாம். தோசையிலே ஒரு 2, 3 வகை தோசை தான் இருக்குது. அதுல வேற இவங்க 1200 தோசை சுட்டு கலக்குவாங்களாம். அதுக்கப்புறம் சொன்னாங்க, பக்குவம் இல்ல அப்படின்னு சொன்னாங்க. அந்த காலத்துல பெண்களுக்கு குடும்பத்துல ஒண்ணா இருக்கும்போது வேலைகளை பகிர்ந்து தாங்க செய்யணும். ஒருத்தருங்க வந்து சமைப்பாங்க, ஒருத்தருங்க வந்து காய்கறி நறுக்குவாங்க, ஒருத்தர் துணி துவைப்பாங்க, ஒருத்தர் ஆடு மாடு கிட்ட வந்து எல்லாம் சாணி அதெல்லாம் கிளீன் பண்ணுவாங்க. அந்த வேலை பகிர்ந்துக்குனாங்க. அது வந்து பக்குவம் இல்லாம இல்ல. வேலையை பகிர்ந்துக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்தாங்க. ஆனா இப்ப இருக்கிற பொண்ணுங்க தனியா 2 பேர் தான் இருக்காங்க. ஒரு குழந்தை, 2 பேரு. அப்படி இருந்தும் அவங்க வந்து சமைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு, வாங்க ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு வந்துடலாம், இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போயிறாங்க. அடுத்து ரமணி பாலசாமி அம்மா சொன்னாங்க, இந்த காலத்து பெண்கள் வந்து குழந்தைகள் எல்லாம் வந்து குழந்தைகள் வளர்க்குறாங்க. எங்கெங்க 2 வயசுலயே இழுத்துட்டு போயிட்டு எந்த ஸ்கூல்ல சேர்க்கலாம்? அப்பவே வந்து கேக்குறாங்க அப்ளிகேஷன். அந்த குழந்தை பிறந்த உடனே எந்த ஸ்கூல் நல்ல ஸ்கூலு போயிட்டு அந்த ஸ்கூல்ல போயிட்டு அப்ளிகேஷன் வாங்கி 2 வயசுலயே இழுத்துட்டு போயிட்டு சேர்ந்துடுறாங்க. அதுல அவங்க சொல்றாங்க குழந்தைங்களை வந்து ரொம்ப நல்லா வளர்க்குறாங்களா? எங்க வளர்க்குறாங்க? ஒரு ஆயாமாவை தான் வச்சு வீட்டுல இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சொல்லுங்க, தாத்தா பாட்டி உறவெல்லாம் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோல பேசுறாங்க. நேர்ல வரட்டும், இவங்க யாருன்னு கேளுங்க. நம்ம வீடியோல பார்த்தோமே அந்த தாத்தா, வீடியோல பார்த்த அந்த பாட்டி அப்படின்னு தான் சொல்றாங்களே ஒழிய, நம்ம அப்பாவோட அப்பா, நம்ம அம்மாவோட அப்பான்னு வந்து சொல்றதே கிடையாது. வீடியோ தாத்தா, வீடியோ பாட்டி அப்படின்னு தான் வந்து போயிட்டு இருக்காங்க. ஆனா அந்த காலத்துல பெண்கள் பாருங்க, அவங்க தாத்தா பாட்டி கிட்ட தன் குழந்தைங்களை விடுவாங்க. நைட்ல வந்து பக்கத்துல அழகா ஹரிச்சந்திர கதை சொல்லுவாங்க, நல தமயந்தி கதை, இந்த மாதிரி எல்லாம் கதையெல்லாம் சொல்லி குழந்தைங்களை வந்து அவங்க தூங்க வைப்பாங்க. உறவுகள் தாத்தா பாட்டி அத்தை மாமா அப்படின்னு சொல்லி நிறைய உறவுகளோட சேர்ந்து வாழ்ந்து வந்ததாலதான் நம்ம எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. ஆனா இப்ப இருக்கிற இந்த 20கள் இந்த குடும்ப உறவுகளோட அவங்க ஒட்டி வாழறாங்க, அனுசரிச்சு போறாங்களா அப்படின்னு சொன்னதுன்னா அது ரொம்ப கம்மி தான். நம்ம நடுவர் அம்மாவே சொன்னாங்க, நாங்க வந்து ஒரு 16 பேர் நாங்க குடும்பத்துல ஒட்டி இருந்தாங்க. எங்க முதல் மருமக வீட்டுக்கு வாங்க, அதாவது 2 நாள் இருந்துட்டு போங்க, திங்கட்கிழமைனா என்னுடைய புடவையே கட்டிட்டு ஜாக்கெட் அலசி போட்டுட்டு போட்டுட்டு போங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒத்துமையா உறவுகளோட குடும்ப உறவுகளோட அன்பா அனுசரிச்சு போனதாலதான் அந்த மாதிரி. ஆனா இந்த காலத்துல இருக்கிற இந்த 20 வயசு பிள்ளைங்க எந்த உறவுகளை வீட்டுக்கு வரவேற்று பாக்குறாங்க, உறவுகளே தெரியாம இருக்கிறாங்க இந்த காலத்து இருக்கிற பெண்கள். ஆகவே அந்த காலத்து இருக்கிற பெண்கள் தான் குடும்ப உறவுகளோட விட்டு கொடுத்தோம், அனுசரிச்சோம் போனாங்க அப்படின்னு சொல்லி நல்லதொரு தீர்ப்பை வழங்குமாறு கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தன்னுடைய அணியின் சார்பாக இந்த காலத்து
பெண்களுக்கு எதுவும் தெரியவில்லை, உறவுகள் எங்கே அவர்கள் வளர்க்கிறார்கள், அந்த காலத்து மகளுக்குத்தான் அந்த சாமர்த்தியம் இருந்தது என்று தன்னுடைய நிறைவு வழங்கியிருக்கிறார். காலத்தின் அருமை கருதி விரைவாக தீர்ப்புக்குள் நுழைகலாம். காலம், அந்த காலம், இந்த காலம். இந்த காலம் என்பதை நம்ம முதல்ல வரையறுக்கணும். 60 வயதை கடந்தவர்கள், 50 வயதை எட்டாதவர்கள் அப்படி பிரிச்சுக்கலாம். ஒரு 26, 27 வயசுக்கு திருமணம் ஆகுது அப்படின்னு வச்சுக்கலாம். 60 வயதில் கடந்தவர்கள், திருமணமாகி 25, 26 வயதிலே திருமணமானவர்கள், 60 வயதை எட்டி இருப்பவர்கள் அந்த காலத்தை பற்றி பேசலாம். அந்த காலத்து மகளிராக கொள்ளலாம். எடுத்த உடனே எல்லாருக்கும் பக்குவம் வந்துருமானா வந்திருக்காது. அவர்கள் தன்னுடைய முன்னோர்களிடம் இருந்து அதை கற்று பட்டறிவு, கல்வி அறிவு இதன் மூலமாக பார்த்திருப்பார்கள், அதை உள்வாங்கி இருப்பார்கள், அனுபவத்தில் தெரிந்து கொண்டிருப்பார்கள். இன்றைய இளைஞர்கள், இன்றைய கால மகளிர் திருமணமாகி 5 அல்லது 7 ஆண்டுகளுக்குள் 40 வயதை கூட எட்டாதவர்கள், அவர்கள் உறவுகளை எப்படி பார்க்கிறார்கள், உறவுகளை கட்டி காக்கிறார்களா? மிக சிறப்பான ஒரு சிந்திக்க வேண்டிய ஒரு பொருள். காலச்சூழலையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு இருந்த வாழ்க்கை சூழல். இன்று 60 வயதை கடந்தவர்கள் பணிக்கு செல்லக்கூடிய, பணிக்கு சென்று ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய நம்முடைய சகோதரிகளே இருக்கிறார்கள். ராஜாங்கம்மா, விஜயம்மா போன்றவர்கள் இருக்கிறார்கள். ஓய்வு காலத்தை எட்டி பிடிக்கக்கூடிய நிலையிலே நான் இருக்கிறேன். இன்னும் ஒரு 4 ஆண்டுகள் தான். அந்த கால மகளிர் தான் குடும்ப உறவுகளை கட்டி காத்தார்கள். இந்த கால குழந்தைகளிடம் அப்படி சொல்லவே முடியாது. நமக்கு இருந்த அனுபவங்களும் சூழலும் பக்குவமும் இன்று இருக்கக்கூடிய இளைஞர்களுக்குரிய பெண்கள், குறிப்பாக பெண்களுக்குரிய சூழலும் குடும்ப அமைப்பும் அவர்களுடைய வாழ்க்கை அமைப்பும் முற்றிலும் வேறு. அதே சாப்பாடு தானே, அதே வீடு தானே, அதே குழந்தைங்க தானே சொல்லலாம். 2 பேருக்கு சமைச்சாலும் 20 பேருக்கு சமைச்சாலும் சமைக்கின்ற அளவு மாறலாம், பணி மாறலாம். அவர்கள் ஈடுபாட்டோடு செய்தார்கள், இவர்கள் செய்யவில்லை சொல்லவே முடியாது. என்னுடைய நான் கூட திருமணம் ஆகும்போது சமையல் தெரியாம தான் வந்தேன். என்னுடைய மகன் என் வீட்டில் சமைத்ததே இல்லை. என்னுடைய மகள், என்னுடைய சிறிய நாத்தனார் 2 பேரும் சமைச்சு வைத்து ஒவ்வொரு விழாக்கும் அனுப்புவாங்க. அவங்களுடைய சமையலை அந்த இறைவனுக்கு படைத்தது பிரமிப்பா இருக்கும். எப்படி எப்படி இவ்வளவு கற்றுக்கொண்டார். சூடு இது உணவுக்கு மட்டுமல்ல, உணவுக்கும் பொருந்தும். இந்த காலத்து பெண்களுக்கு அப்படி இல்லை நம்ம சொல்லவே முடியாது. அந்த காலத்துல கூட்டு குடும்பமாக இருந்தார்கள், உண்மைதான். தாத்தா, பாட்டி, மாமா, மாமி, அத்தை, பெரியம்மா, பெரியப்பா, அத்தனை விதமான உறவுகளும். ஒரு சின்ன விழானா கூட வீட்டுல என்ன செய்வாங்க, கடைக்குதான் போக மாட்டாங்க, வாங்கவே மாட்டாங்க. அவர்கள் சொன்னாங்க, இந்த மாதிரி எங்க பங்குதான் இருந்தது, பங்கு போட்டுட்டு வேலை செய்வாங்க, அது சந்தோஷமாக செய்வார்கள் அந்த காலத்துல. அப்ப இந்த காலத்துல இல்லையா அப்படின்னு இந்த காலத்திலேயே செய்யறாங்க. அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. வாய்ப்பு இருக்கும் போது ரொம்ப அழகா பயன்படுத்திக்கிறாங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். சமீபத்துல என்னுடைய பெரியம்மாவின் மருமகன் தவறிவிட்டார். 81 வயது. பெரியம்மாவுடைய மருமகன், என்னுடைய மாமா. இந்த மாமாவின் மருமகள் அவனுக்கு தினந்தோறும் எங்க அம்மா அப்பாவை பார்க்கறது கிடையாது. அந்த இறப்புக்காக அந்த நேரத்துல வந்திருக்காங்க விசாரிக்கிறதுக்கு. ஒலிவாங்க யாருமா கொஞ்சம் தயவுன்னு அனுப்பிச்சிருங்க. அந்த துக்கமான நேரத்திலும் கூட என்னுடைய தாயாருக்கு தன்னுடைய குழந்தையை இவர்கள் உன்னுடைய பாட்டியினுடைய அம்மா, சித்தி என்று உறவை அறிமுகப்படுத்தி அந்த நேரத்திலும் கூட அலைபேசியிலே புகைப்படம் எடுத்துக்கொண்டது என் தாய் சொன்னார். அந்த குழந்தை அந்த மாதிரி செஞ்சார். என்னம்மா அந்த காலமோ இந்த காலமோ குடும்பம், உறவு இவற்றை கட்டி காப்பவர்கள் பெண்கள் தான். அவர்கள் அந்த கால பெண்களுக்கு நிறைய சுதந்திரம் இருந்தது, நிறைய நேரம் இருந்தது, உறவுகளை எல்லாம் சென்று பார்ப்பதற்கு அவகாசம் கிடைத்தது. இந்த காலத்துல ஒர்க் ஃப்ரம் ஹோம் மட்டும் இல்ல, ஆபீஸ்க்கு போயிட்டு வந்து வீட்டுல வந்தாலும் வேலை பண்றாங்க. ஒரே குழந்தை பாரதிதாசன் சொன்னது போல காலையில தூங்கி எழுந்ததுல இருந்து
கணவனுக்கு மனைவியாக, மாமியார் மாமனாருக்கு மருமகளாக, பிள்ளைகளுக்கு தாயாக, சில நேரத்தில் கொண்டு விடுகின்ற ஆயாவாக, பாடம் சொல்லிக் கொடுக்கின்ற ஆசிரியராக, உடல்நிலை சரியில்லை என்றால் கவனிக்கின்ற மருத்துவராக, அல்லது மருத்துவரை ஏற்பாடு செய்கின்ற தனி உதவியாளராக, செக்ரட்டரி அப்படி வச்சுக்கலாம். எத்தனை எத்தனை அவதானம். கஷ்டம்தான், மன அழுத்தம் அதிகம்தான், பயப்படலாம். நம்ம எல்லாம் கொஞ்சம் தயங்கணும். பெரியவர்கள் எதையாவது கேட்டு தெரிஞ்சுக்கணும் என்ன சொல்லுவாங்க. ஆனா இந்த காலத்து குழந்தைகள், பெண்கள் தெளிவாக இருக்கிறார்கள். தங்களுடைய நிலைமை இதுதான் என்பதை விளக்கி பெரியவர்களுக்கு புரிய வைத்து அவர்களுடைய அனுமதியையும் வாழ்க்கையும் பெற்று அடுத்தடுத்த கட்டத்துக்கு முன்னேறி செல்கிறார்கள். உறவுகளை அவர்கள் ஒருபோதும் புறம் தள்ளுவதே கிடையாது. வசதி வந்துட்டு எல்லாரையும் பார்ப்பதற்கு வீடியோ கான்பரன்ஸ் ஆபீஸ் மட்டும்தான் பயன்படுத்தணும், இல்லங்களுக்கு கூட பயன்படுத்தலாம். குழந்தைகள் எல்லாம் மிக தொலைவில் இருக்கிறார்கள். பெற்றோர்களை ஒரு பெண் குழந்தை வச்சிருக்கிறவங்க கண்டிப்பாக நானே என்னுடைய குழந்தைகளுக்கு சொல்லுவேன் பாடம் நடக்கும் போது. அப்ப அவர்கள் எங்க போவார்கள், அவர்கள் யார் ஆதரிப்பார்? இந்த காலத்து குழந்தைகளுக்கு தன்னை பற்றிய புரிதலும் தெளிவும் நன்றாக இருக்கிறது. இந்த சமூகத்தை பற்றிய தெளிவும் புரிதலும் நன்றாக இருக்கிறது. தன்னுடைய உறவுகள் யார் என்பதை அவர்கள் நன்றாக தெரிந்து கொண்டு அவர்களோடு இணக்கமாக இருக்க வேண்டும் என்றுதான் விரும்புகிறார்கள். ஒரே ஒரு யூடியூப்ல இருந்து செய்தி நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. இப்போது கூட சென்னையில் இருந்து தமிழகத்தின் தென்கோடியில் இருக்கின்ற தன்னுடைய கிராமங்களுக்கு தீபாவளிக்கு முன்னாடியே ஒரே மாதிரி அத்தனை பேருக்கு துணி வாங்குவாங்களாம். பொங்கல் வைக்கிறார்கள். 128 பேர். எங்க உறவுகளை போற்றதுனாலதானே, உறவுகளை போற்றுவதாலதானே அவர்கள் அப்படி தன்னுடைய இல்லத்துக்கு எல்லாரையும் அழைக்கிறாங்க. ஒரே மாதிரி உடை இருக்கினால்தான் உற்சாகமா என்ன இல்ல, அதுல ஒரு சந்தோஷம், தனிப்பட்ட மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்காக. கோயில் திருவிழாக்கள் எத்தனை பேர், அது சென்னையே காலியானது என்று செய்திகள் வருகின்றன. தலைநகரங்களிலிருந்து தாரை தாரையாக மக்கள் தன்னுடைய கோயில் விழாக்களுக்காக, பொங்கல் விழாவிற்காக, ஒரு தீபாவளி கொண்டாட்டத்திற்காக எதற்காக செய்கிறார்கள்? உறவுகளோடு கழித்திருக்க வேண்டும், மகிழ்ந்திருக்க வேண்டும். குழந்தைகளை எல்லாத்தையும் ஒன்னா அமைச்சுட்டாங்க. குடும்ப தலைவன் பின்னாடி போய் இணைஞ்சுப்பாங்க. அப்படி உறவுகளை பேணுவது கணவனும் மனைவியுமாக அந்த காலமும் சரி இந்த காலமும் சரி என்றாலும் கூட சூழலை வைத்து பார்க்கும்போது எத்தனையோ வேலை அழுத்தம், மன அழுத்தம், புறச்சூழல்கள் அவ்வளவு தாக்கினாலும் கூட தன் உறவுகளை தன் பிடியில் இருந்து நெகிழ்ந்து விடாமல் அவர்களை அரவணைத்து செல்ல வேண்டும் என்பது அந்த கால பெண்களைப் போல இந்த காலத்து பெண்கள் தலைக்காமல் தோள் கொடுத்து போராடுகிறார்கள் என்று சொல்ல வேண்டிய ஒரு நிலையில் நான் இருக்கின்றேன். ஏனென்றால் நம்மை சுற்றியுள்ள குழந்தைகள் எல்லாம் திருமணமாகி, என் பெண்ணுக்கு திருமணமாகி உடனே ஒரு 3-4 நாட்களுக்கெல்லாம் என் மனதுக்கு திடீரென்று உடல்நிலை சரி. என்னுடைய மைத்தனருடைய குழந்தை ஓடி வரலாம். பெரியமா நீங்க பயப்படாதீங்க, தைரியமா இருக்கு. என் குழந்தை சொல்லலாம். அந்த குழந்தையை மணந்த என்னுடைய மருமகன் அவளுக்கு தைரியம் சொல்லி அவளை நீ உன்னோட பெரியம்மா காதல் படுத்து. இப்படி உறவுகள் எல்லாம் நாம எப்படி இருக்கோமோ அதனாலதான் அந்த பழமொழி. அந்த காலத்து பெண்கள் வாழ்ந்து காட்டினார்கள், அறிவுரை சொன்னார்கள். இந்த காலத்து பெண்கள் பார்த்து புரிந்து கொள்கிறார்கள். தங்களுடைய நிலைமை என்ன என்பதை தான் தெளிவாக தெரிந்து அதனை மற்றவர்களுக்கு விளக்கி இந்த நிலைமையிலே இப்படி கையாள வேண்டும் என்ற ஒரு தீர்மானமான அறிவோடு இந்த கல்வி அறிவு, பட்டறிவு, அனுபவங்கள் எடுத்து கையில் எடுத்துக் கொண்டு வாய்ப்புகளை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு ஒரு நாள் பார்த்தாலும் அந்த உறவினர்களின் உள்ளத்தில் இருக்கு தொடர்ந்து அவர்களோடு பயணிப்பதற்கு அலைபேசி போன்ற ஊடகங்களை பயன்படுத்தி உறவை வளர்க்கிறார்கள் இந்த காலத்து பெண்கள் என்பதை குறிப்பாக சொல்லி அருமையான ஒரு வாய்ப்பு நல்கிய அப்பாவிற்கு இதயத்தின் அடித்தளத்தில் இருந்து நன்றிகளை கூறி இடம் சார்கிறேன். நன்றியும் வணக்கமும் கற்பகம் பொழிக்கிறோம்.
அப்பா அப்பா